அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்திய நீதித்துறையை பற்றி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்மளோட 12th புக்கில் 12th பாலிட்டி புக்கில் லெசன் 4ல் இந்திய நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அது ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். இப்போ நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது எக்ஸ்ட்ராவாக போக வேண்டியதில்லை. இதுலேயே ஒரு சிம்பிளாக எப்படி பண்டைய காலத்தில் இருந்துச்சு, இடைக்காலத்தில் எப்படி நீதித்துறை இருந்துச்சு, அதே மாதிரி நவீன காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது நம்ம ஸ்கூல் புக்கில் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் மட்டும் இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம ஸ்கூல் புக்குடைய கண்டென்ட் மட்டும் போதும். அடுத்தது உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவுட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்க, நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 12th இந்த டாபிக் மட்டும் இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி எங்கே இருக்குன்னா 12th அரசியல் அறிவியல் புக்கில் லெசன் 4 இந்திய நீதித்துறையில் 4.1, 4.2, 4.3 இந்த மூணுலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை மட்டும்தான் நம்ம ஸ்கூல் புக்குடைய கண்டென்ட் மட்டும் தான், எக்ஸ்ட்ராவாக எங்கேயும் போகலை. இந்த டாபிக் மட்டும் எங்கேயும் போக வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இந்த டாபிக் என்னன்னா எப்படி நம்மளுடைய நீதித்துறை முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் எப்படி அது டெவலப் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போ நமக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது. அப்போ அது ஒருங்கிணைந்த சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது. அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு, முன்னாடி நீதித்துறை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிர்வாகமும் நீதித்துறைக்கும் ஒரு அவங்களுடைய பணி அவங்க தான் செஞ்சுக்குவாங்க. யாரும் யாருடைய இதுலேயும் என்ன பண்ண மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம்ல. அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு, முன்னாடி தண்டனைகள் எப்படி கொடுத்தாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பாலிட்டி பார்க்குறதுங்காட்டி நம்ம ஒரு லைட்டாக தான் பார்ப்போம். நீங்கள் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சு, பண்டை காலத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் லைட்டாக ஒரு ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? பாருங்கள், பண்டைய இந்தியாவில் நீதித்துறையில் அமைப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியாவில் எப்படி இருந்திருக்கு நீதித்துறை அப்படின்னா பாருங்க, இந்தியா பல்வேறு இனங்கள், பண்பாடுகள், மொழிகள் மற்றும் அரசியல் சமூக அமைப்புகளை கொண்ட ஒரு துணை கண்டகமாக இருக்கிறது. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இனங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்பாடை பின்பற்றுறாங்க, ஒருத்தர் ஒரு மொழியை பேசுகிறாங்க. அவங்களோட அரசியல் சமூக வாழ்க்கையும் கூட அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு சமூக அமைப்புகள் கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சமூக அமைப்புகள் கொண்டு ஒரு துணை கண்டமாக இருக்குது இந்தியா. ஓகேங்களா? பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். இந்தியாவின் பண்டை காலத்திலும் மற்றும் இடைக்காலத்திலும் அரசு எந்த ஒரு ஆட்சித்துறையிலிருந்தும் நீதித்துறை பணிகளை பிரித்து வைக்கவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பண்டை காலத்துலேயும் சரி இடைக்காலத்துலேயுமே சரி ரெண்டு காலத்துலேயுமே எப்படின்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்போ என்ன இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் நிர்வாகத்துறை, அடுத்தது சட்டமன்றம் பார்ப்போம், அடுத்தது ஜுடிஷியரி நீதித்துறை பார்க்குறோமா. அப்போ அந்த நீதித்துறையும் நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சுக்குவாங்க. ஆனால் முன்னாடி பண்டை காலத்துலேயும் இடைக்காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறைன்னு எக்ஸிக்யூட்டிவ் தானே சொல்லுவோம், ஆட்சித்துறையிலிருந்தும் நீதித்துறை பணிகளை பிரித்து வைக்கவில்லை. இது ரெண்டும் ஒன்றா தான் இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், நிர்வாக அமைப்புகள் தான் நீதியை என்ன பண்ணிக்கிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க, நீதித்துறை அமைப்பாக செயல்பட்டது. இந்த நம்ம இன்னைக்கு ரெண்டு செப்பரேட்டாக இருக்குல்ல, எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்குது, ஜுடிஷியரி தனியாக இருக்குதுல்ல, நிர்வாகம் தனியாக இருக்குது, நீதித்துறை தனியாக இருக்குது. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணாங்க, நீதித்துறை அமைப்பாக செயல்பட்டாங்க. அரசர் தான் நிர்வாகம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அரசர் தான் என்ன கொடுக்கறது, நீதித்துறையாக செயல்படுறது. ஓகேங்களா? மக்களுக்கு தண்டனை கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்கறது எல்லாமே யார் தான் பண்ணிக்கிட்டாங்க, அரசர் தான். அரசர் நிர்வாகத்துறையை சார்ந்தவர் தான், அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ பண்டை காலத்துலேயும் அந்த மாதிரி தான் மன்னர்கள் இருக்கிறாங்க. அப்போ பண்டை காலத்தில் கொஞ்ச நாள் மன்னர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அவங்க தான் நிர்வாகம் தான் நீதித்துறை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஆட்சித்துறையிலிருந்தும் நீதித்துறை பணிகளை பிரித்து வைக்கவில்லை. ரெண்டுமே பிரித்து வைக்கவில்லை, ரெண்டுமே ஒரே இதாக தான் செயல்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இனி இந்த பண்டை காலத்தில் வேத காலத்தில் எப்படி இருந்துச்சு, முடியாட்சியின் போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், வேத காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா குடும்ப தலைவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குலபா அல்லது குலபாடோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணுறாங்க. குடும்ப தலைவனின் அதிகாரமானது மன்னர் வழி குறுக்கீடுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. அப்போ வேத கால டைமில் குடும்ப தலைவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அவங்களுடைய விஷயங்களில் மன்னர் போய் குறுக்கிட மாட்டாங்க.
அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா கிராமா, தோபா, வைஷ்யா, ஜனம் மற்றும் இனம் இதெல்லாம் என்னன்னா ஒரு இனக்குழு போன்ற குல வகைப்பட்ட மற்றும் இனக்குழு அமைப்புகளும் தன்னாட்சி பெற்று திகழ்ந்தன. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியோ ஒரு இனக்குழு அமைப்பு. ஓகேங்களா, இனக்குழு அந்தந்த இனத்துக்கு தகுந்த மாதிரி குழுவாக அமைஞ்சு ஒரு அமைப்பு மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இனக்குழு அமைப்புன்னு சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் தன்னாட்சி இருந்துச்சு அப்படின்னு என்ன, அவங்க முடிவெடுக்கிறது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்தந்த இனத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்புகள்லாம் தன்னாட்சி பெற்று திகழ்ந்தது. எப்போ? வேத காலத்தில். வேத காலத்தில் குடும்பத் தலைவனின் அதிகாரம் அப்படிங்கிறது மன்னர் வழி குறுக்கீடிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இனக்குழுக்களுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி பெற்று திகழ்ந்தது. இந்த 2 பாயிண்ட் மட்டும் போதும், லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா, இது நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வீடியோவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள். பண்டைய இந்திய முடியாட்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே தான், பண்டைய காலத்திலேயே வேத காலம் பார்த்துட்டோம். அடுத்தது அரசர்கள் காலம்னு இருக்கும் பார்த்திங்களா. பண்டைய இந்திய முடியாட்சியில் நீதித்துறை அதிகாரத்தில் அரசரே உயர்நிலையில் இருந்தால். அப்போ பண்டைய இந்திய முடியாட்சியில் அரசர் தான், நீதித்துறை அதிகாரத்தில் அரசர் தான் பெருசு, அரசர் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அப்போ அதில் என்னென்னலாம் இருந்துச்சு பண்டைய இந்திய முடியாட்சியில் பார்த்தீங்கன்னா, அரசர் நினைத்ததே சட்டமாக இருந்தது. வழக்குகளில் அவர் வார்த்தையை உயர்ந்த நீதியாகவும் இறுதி தீர்ப்பாகவும் இருந்தது. அவர் தான் பெருசு, அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தீர்ப்பு, அந்த மாதிரி. ஓகேங்களா, எனினும் ஆனாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறங்களில் பெரும்பாலான வழக்குகளில் சாதி அமைப்புகள் அல்லது உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளின் சட்டத்திட்டங்களின் மூலமாகவே தீர்க்கப்பட்டு வந்தன. அரசர் தான் பெருசு, ஆனால் அங்கங்கே கிராமப்புறங்கள், சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணாங்கன்னா அங்கே சாதி அமைப்புகள் இருக்குல்ல, அந்த சாதி அமைப்புகள் வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் பெருசு. அவங்களே அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, வழக்குகளில் கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் சாதி அமைப்புகள் இல்லைன்னா உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளின் அவங்க சட்டத்திட்டம்லாம் இருக்குல்ல, அதன் மூலமாக தீர்க்கப்பட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அரசர் சொல்கிறது தான் சட்டம், ஆனால் கிராமப்புறங்களில் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தேச துரோகம் போன்ற மிக தீவிரமான வழக்குகள் மட்டும்தான் அரசரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சும்மா சின்ன சின்ன வழக்கெல்லாம் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளும் உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளும் பார்த்துக்கிட்டாங்க. மிக தேச துரோகம் அப்படிங்கிற மாதிரி மிக தீவிரமான வழக்குகள் தான் அரசரின் பார்வைக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே இருந்தாலும் அங்கே முறையான ஒரு சட்ட அமைப்பு இருந்ததில்லை. இப்படி பண்ணால் இதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ ஒரு சட்ட அமைப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான நேரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றமற்றவர் என்பதை ஆதாரங்கள், சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்க வேண்டும். அப்போ பெரும்பான்மையான நேரங்களில் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்திருக்காங்கன்னா அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆதாரங்கள் மூலமாகவும் சாட்சியங்கள் மூலமாகவும் என்ன பண்ணணும், அவர் நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்று ஆதாரங்கள் சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கணும், இல்லைன்னா என்ன பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், அல்லது தீக்குளித்தல், தண்ணீரில் மூழ்குதல், விஷம் அருந்துதல் போன்ற கடும் சோதனைகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளுதல் மூலமாக நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு நிரூபிக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஒன்று ஆதார சாட்சியம் மூலமாக நிரூபிக்கணும், இல்லைன்னா இப்போ என்னென்னா விஷம் அருந்து சொல்லுவாங்க, விஷம் அருந்தி அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா இவங்க குற்றமற்றவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கடும் சோதனைகள் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணி தான் ஒன்று ஆதார சாட்சி இருக்கணும், அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்னென்ன சோதனைகள்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். தராசு முறை. ஃபஸ்ட்டு தராசு முறை பாருங்கள், ஒரு தராசில் ஒரு பக்கம் ஒரு பனையோலை கட்டு வைத்துவிட்டு இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டப்பட்டவர் அமரும்படியாக செய்யப்பட்டு தராசு சமமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். வேண்டுதலுக்கு பிறகும் அவர் இருக்கும் தராசின் பகுதி கீழே வந்துவிட்டால் அவர் குற்றம் செய்தவர் என்று அறிவிப்பார்கள். அதாவது ஒரு இடத்துல பனை ஓலை கட்டிடுவாங்களாமா தராசில், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் அமரும்படியாக செய்வாங்க. ஓகேங்களா, அப்போ வேண்டிக்குவாங்க. அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அமைந்த அந்த இது கீழே வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்னதுங்க, இவர் குற்றம் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்க, நெருப்பு சோதனை என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தீயின்
தீயின் நடுவே நடந்து வர செய்யப்படுவார். அந்த நபர் எந்த தீக்காயமும் அடையவில்லை என்றால் மட்டுமே அவர் குற்றமற்றவராக கருதப்படுவார். பார்த்துக்கோங்க, அப்போ தீயில நடுவில் நடக்கணுமாமா. அப்படி நடக்கும் பொழுது எந்த தீக்காயமும் அவர் மேலே படலை அப்படின்னா அவர் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அப்போ சாட்சி ஆதாரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சோதனைகள் பண்ணி தான் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, தண்ணீர் முறை. தெய்வ சிலையை சுத்தப்படுத்துவதற்கு உள்ள நீரை குற்றம் கூறினால் குற்றம் சாட்டப்பட்டவர் அதை குடிக்கும்படி செய்யப்படுவார்கள். அப்போ ஏதாவது சுத்தப்படுத்துவதற்கு உள்ள நீரை குற்றம் கூறினால் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பண்ணணும்? அதை குடிக்கணும். அதனை தொடர்ந்து வரும் 14 நாட்கள் அவருக்கு எந்த கேடான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால் அவர் குற்றமற்றவர் என்று கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது நஞ்சு அருந்தும் சோதனை. இம்முறையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நஞ்சு அருந்தும்படியாக செய்யப்படுவார். நஞ்சு குடிக்கணும், விஷம் குடிக்கணும். அந்த நபருக்கு எந்த தீய விளைவும் ஏற்படவில்லை என்றால் அவர் குற்றமற்றவர் என்று கருதப்படுவார். இது பாருங்க, இது எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்ட்டு. அப்போ விஷம் குடிக்கணும், விஷம் குடிச்சு ஒன்றும் ஆகலை அப்படின்னா தான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்ல முடியுமாமா. அடுத்தது பாருங்க, குழுக்கள் சோதனை பண்ணுறாங்க. குற்றம் சாட்டவர் ஒரு தொகுப்பிலிருந்து ஒன்றை எடுத்து தரும்படி கேட்டுக்குவாங்க. ஓகேங்களா? அதில் அவருக்கு தர்மக்கட்டு வந்திருந்தது அப்படின்னா அவர் குற்றமற்றவர். அந்த சீட்டு குளிக்கு போகிற மாதிரி தான். அப்போ தர்மக்கட்டு வந்துச்சு அப்படின்னா அவர் குற்றமற்றவர் அப்படின்னு கருதப்படுறாங்க. அடுத்தது அரிசி தானிய சோதனை. இது என்னன்னா, இம்முறையில் குற்றம் சாட்டப்பட்டவர் உமி நீக்கப்படாத நெல் தானியத்தை என்ன பண்ணணும்னா மென்று சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அவருடைய வாயில் இரத்தக்கரை காணப்பட்டுச்சு அப்படின்னா அவர் குற்றம் செய்தவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த உமி நீக்கப்படாத நெல் தானியத்தை சாப்பிடும்போது ரத்தக்கரை வாயில் ரத்தம் இதாகிடக்கூடாது. அது கடிக்கும் பொழுது அந்த ரத்தம் ஆகும்ல, ஆனால் அது அப்படி ஆகக்கூடாது. அவருடைய வாயில் இரத்தக்கரை காணப்பட்டுச்சு அப்படின்னா அவர் குற்றம் செய்தவர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இன்னொன்று ஊற்றுநீர் சோதனை. இது என்னன்னா, இங்கு குற்றம் சாட்டப்பட்டவர் நஞ்சு போன்ற நீரை குடிக்கும்படியாக செய்யப்படுவர். அதுக்கப்புறம் அவர் உளறினார்னா அவர் குற்றம் செய்தவர் ஆவர், அல்லது குற்றத்தை அந்த நபர் ஒத்துக்கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சு தான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும் பண்டைய காலத்தில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தண்டனைகள் எப்படி இருந்துச்சு? சரி, அப்போ அவங்க குற்றம் சாட்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா தண்டனைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மிகவும் கடுமையானதாக தான் இருந்திருக்குது. காட்டு மிராண்டித்தனம் கொண்டதாக இருந்தது. இதற்கு பரிகாரம் அப்படின்லாம் வழக்கத்தில் கிடையவே கிடையாது. இது பண்ணால் மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? கசையடி, பிரம்படி, முழங்கால்களெல்லாம் பாருங்க துண்டித்தல், கழுமரத்தில் ஏற்றுதல், அடிமைப்படுத்துதல், சொத்துக்களை பறிமுதல் செய்தல், நாடு கடத்துதல், தலையை துண்டிக்கிறது, யானை மூலம் தலையை என்ன பண்ணுறது இடறச் செய்தல், இந்த மாதிரி தண்டனைகள்லாம் குற்றவாளிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் மிகவும் கடுமையாக இருந்திருக்குது தண்டனை. ஓகேங்களா? இது என்னன்னா பண்டைய இந்திய முடியாட்சியில், அதாவது அந்த பண்டைய காலத்திலேயே அரசர்கள் இருக்கும் பொழுது என்னாச்சு, பெரும்பாலும் அரசருடைய சொல் தான் சட்டம். ஆனால் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாதி அமைப்புகளும் உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, தீர்த்துக்கிட்டாங்க. தேச துரோகம் போன்ற மிக தீவிரமான வழக்குகள் தான் அரசர்கிட்ட தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நேரங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பண்ணணும், தான் குற்றமற்றவர் அப்படின்னு ஆதாரங்கள் சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடும் சோதனைகளுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு தான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். இதெல்லாம் லைட்டாக என்னென்ன, இப்போ நெருப்பு சோதனைனா என்ன, தண்ணீர் முறைனா என்ன, ஊற்றுநீர் சோதனை முறைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் மெமரி பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக பார்த்துக்கிட்டாவே போதுமானது. தண்டனைகள் கடுமையாக தான் இருந்திருக்கு. கசையடி, பிரம்படி, முழங்கால்களை துண்டிக்கிறது, தலையை இடறச் செய்தல், யானையை கொண்டு தலையை இடறச் செய்தல், தலையை துண்டித்தல், இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ அரசுகள் அதே பீரியடில் பண்டைய இந்தியாவிலேயே அரசுகள் பிராமணர்களின் தாக்கத்தின் கீழ் வந்த பின்னர் என்னாச்சுன்னா ஸ்மிருதிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டது. அப்போ ஸ்மிருதிகள் நம்ம படிச்சிருவோம், மனுஸ்மிருதி அதெல்லாம் படிச்சிருப்போம்ல, அதில் அந்த விதிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி தண்டனை. பிராமணர்களுடைய கண்ட்ரோலு கீழே, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு கீழே அரசுகள் வந்தபோது
லைட்டாக தானே வரும், எடுத்தோன்னே பிராமணர்களுடைய இதுக்கு கீழே வந்திருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ பிராமணர்களின் தாக்கத்தின் கீழே அந்த அரசு வரும் பொழுது என்ன ஆகுது, அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்மிருதிகள் அடிப்படையில், அந்த ஸ்மிருதி என்ன சொல்லுதோ, ஸ்மிருதிகள்னால் ஒரு புக் மாதிரி, ஒரு ரூல்ஸ் புக் மாதிரி நினச்சிக்கோங்க, ஓகேங்களா. அப்போ அதில் என்ன, இதுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும், இதுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும். இப்போ நமக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமாக நமக்கு சட்டம்லாம் நம்ம செயல்படுத்துகிறோம், ஓகேங்களா. சட்டம்லாம் நிறைய கொண்டு வரலாம், அந்த சட்டப்படி நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா தண்டனை கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி அங்கே ஸ்மிருதிகள் அடிப்படையில் என்ன கொடுக்குறாங்க, விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, நாரதர் ஸ்மிருதி, யக்ஞ வாக்கிய ஸ்மிருதி, இந்த மாதிரி ஸ்மிருதிகள்லாம் இருந்திருக்குது, ஓகேங்களா. இதில் மெயின் என்னன்னா மனுஸ்மிருதி, அவற்றுள் மனுஸ்மிருதி அடிப்படையாக இருந்திருக்குது, ஓகேங்களா. இந்த ஸ்மிருதிகள் எப்படி இருக்குன்னா வர்ணம், சாதி அப்படிங்கிற மாதிரி அந்த படிநிலை சமூக அமைப்பை தான் உயர்த்தி பிடிப்பதாக இருந்துச்சு, ஓகேங்களா. ஸ்மிருதிகள் அப்படிங்கும் பொழுதே வந்து அந்த சாதி வேறுபாடு காட்டப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கும். இவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், இவங்களுக்கு அந்த ஒரு சாதி பிரிவினை, அதை வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ இவங்க இந்த தண்டனை இந்த தப்பை பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி தண்டனை இருக்கும், வேறவங்களுக்கு ஒரு மாதிரி, அதாவது அந்த சாதியை வச்சு பிரித்து என்ன கொடுக்கறது, தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்மிருதிகள் பொதுவாக வர்ணம், சாதி படிநிலை சமூக அமைப்பை உயர்த்தி பிடிப்பதாக இருந்தது, ஓகேங்களா. பாருங்க, சட்டத்தின் முன் பாருங்க, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்டனை அப்படிங்கும் பொழுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது, இருந்ததே கிடையாது. பிராமணர்கள் பாருங்க, பிராமணர்கள் பெரும்பாலும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தனர்னு சொல்றாங்க. எந்த விதத்திலும் பிராமணர்கள் அவர்கள் கொடிய குற்றங்களை செய்துவிட்டாலும் உடல் ரீதியான துன்புறுத்தல், உறுப்பு நீக்கம் செய்தல், கழுமரத்தில் ஏற்றுவது, மரண தண்டனை ஆகியவற்றிலிருந்து விதிவிலக்கு செய்யப்பட்டிருந்தார்கள். ஏன்னா அதான் பார்த்தோம்ல. அப்போ இது வந்து என்னன்னா சாதி படிநிலை சமூக அமைப்பை உயர்த்தி பிடிப்பதாக தான் இந்த ஸ்மிருதிகள் இருந்திருக்கு. அப்போ ஸ்மிருதிகள் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கருத்தே கிடையாது. அப்போ பிராமணர்களுக்கு தண்டனைகளிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓகேங்களா. அவங்க கொடிய குற்றங்களை செஞ்சால் கூட அவங்களுக்கு என்ன கொடுக்கறது கிடையாது அப்படின்னா தண்டனைகள் கொடுக்கறது கிடையாது, ஓகேங்களா. அவங்களுக்கு விதிவிலக்கு செய்யப்பட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சாதியினர் கடுமையான துன்பங்களுக்கும் மற்றும் உச்சபட்ச தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தார். அப்போ சட்டத்தின் முன் யாருக்கு சமம் கிடையாது. அப்போ பிராமணர்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துருந்தாங்க தண்டனைகள்லேருந்து. ஆனால் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு வந்து உச்சபட்ச தண்டனைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. பாருங்கள், சாதி அடிப்படையிலான தொழில்களை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிக கொடிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சாதியினர்னா இந்த தொழிலை தான் செய்யணும், இந்த சாதியினர்னா இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவினைகள் அதிகமாக அந்த டைமில் உருவாக்கப்பட்டு அப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு தொழிலை செய்யும் பொழுது அப்போ அது ஒரு தண்டனை தான் கருதப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. அதாவது எப்படி அந்த நீதித்துறை பரிணாம வளர்ச்சி அடையுது, எப்படி அந்த சாதி வேறுபாடுகள்லாம் உள்ள வருது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, ஓகேங்களா. பாருங்க, அடுத்தது பாருங்க, அர்த்த சாஸ்திரம். நமக்கு தெரியும் அர்த்த சாஸ்திரம் குற்றங்கள் நிகழ்வதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற பெயரில் அளவுக்கு அதிகமான தண்டனைகளை அர்த்த சாஸ்திரம் பரிந்துரைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. குற்றங்கள் நிகழ்வதை கட்டுப்படுத்தணும் தான், ஆனால் அந்த கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற பெயர்லேயும் ரொம்ப பெரிய தண்டனை, ரொம்ப அதிகமான தண்டனைகளை அர்த்த சாஸ்திரம் வந்து பரிந்துரைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், குற்றவாளிகள் மீது அபராதங்கள் விதிப்பது, சொத்துக்களை பறிமுதல் செய்வது முதன்மையானது, அரசு வருமானமாக இருந்தது. அப்போ அரசுக்கு வருமானம் தரக்கூடியதாக எது இருந்திருக்கு, இப்போ குற்றவாளிகள் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே அந்த பெனால்ட்டி போடுறது, அபராதம் விதிக்கிறது, சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செஞ்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் அரசுக்கு இது ஒரு வருமானமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மெயினாக ஸ்மிருதிகள் பெண்களை கீழ்நிலை மனிதர்களாகவே நடத்தியதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. வாரிசுரிமை விவகாரங்களில் பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டுடன் தான் ஸ்மிருதிகள் வந்து அதன் அடிப்படையில் தானே தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ வாரிசுரிமை பிரச்சனையில் பெண்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. பெண்களே ரொம்ப கீழ்நிலை மனிதர்களாக தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூத்திரர்களும் பஞ்சமர்களும் நியாயமான விசாரணைக்கும் நியாயமான தண்டனைகளுக்கும் தகுதி இல்லாதவர்கள் ஆனார்கள். அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, இது ஒரு லைட்டாக அந்த விசாரணை கூட செய்யாமல் அவங்கள என்ன பண்ணிடுறது, தண்டனை கொடுத்துறது,
ஓகேங்களா. அவங்க நியாயமான விசாரணைக்கே எடுத்துக்கிறது இல்லை. நியாயமான தண்டனைகளை அவங்களுக்கு கொடுக்கணும், நியாயமாக விசாரித்து அவங்களுக்கு நியாயமான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. என்ன பண்ணாலும் இவங்களுக்கு இதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சூத்திரர்களுக்கும், அதாவது ஏன்னா சாதி அடிப்படையில் தான் நாங்கள் தீர்ப்பு எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க முடியல. ஓகேங்களா. நியாயமான விசாரணைக்கும் நியாயமான தண்டனைகளுக்கும் தகுதி இல்லாதவர்கள் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஓகேங்களா. பண்ணாங்க. ஒரு லைட்டாக யாராவது ஒருத்தர் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணுறது, உடனே அவங்களுக்கு கொடுத்துறது தானே இவங்களுக்கு. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனிதநேயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா. அது மெயினாக யாருக்கு, சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு. ஓகேங்களா. இந்த கேஸ்ட் சிஸ்டமுடைய அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதில் தான் சூத்திரர்கள்லாம் வருவாங்க. சூத்திரர்கள், பஞ்சமர்கள், பிராமணர்கள், வைஷ்யர்கள், சத்திரியர்கள், அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் என்ன இல்லை, அவங்களுக்குன்னா தண்டனை, உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ அடுத்தது வர்த்தக தகராறுகள் எப்படி தீர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, பெரும்பாலும் வணிக குழுக்கள். இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வணிக குழுன்னு இருக்கும். இப்போ வர்த்தகம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இப்போ எப்படி நிறைய இதுக்கு சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு சங்கம் இருக்குல்ல, அதே மாதிரி வணிக குழு இருக்கும் அவங்களுக்கு. அந்த வணிக குழு வந்து ஏதாவது வர்த்தக தகராறு பிரச்சனை, ட்ரேடில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை அவங்க தீர்த்துக்குவாங்க. வணிக குழு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தீர்த்துக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கைவினை கலைஞர்கள் குழுவும் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள கைவினைஞர்கள் சங்கத்தை தமக்குள் வைத்து கொண்டனர். அப்போ கைவினைஞர்கள் சங்கம் இருந்திருக்கு. அப்போ அந்த சங்கம் என்ன பண்ணிக்குது, அவங்களுக்குள்ள கைவினை கலைஞர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அவங்க தீர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். பல்லவர், பாண்டியர், சோழர் கால மகாசபைகள் நீதி விசாரணை நடைமுறைகளிலிருந்து பிராமணர்களை பாதுகாத்தன. அப்போ பல்லவர், பாண்டியர், சோழர் காலத்தில் மகாசபைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி வழங்கும் அமைப்பு இருந்திருக்கு. அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பிராமணர்களை பாதுகாத்திருக்குது. ஓகேங்களா. பாருங்கள். மகாசபைகளின் வாரியம் என்னென்ன, தர்ம வாரியம், நியாய வாரியம், மகாசபைகளுக்குள் எழும் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கு. ஓகேங்களா. சபை அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஊரார், நகரத்தார், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெசனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அப்போ மகாசபைகள் அப்படிங்கிறதுல படிச்சிருப்போம். அப்போ அந்த மகாசபைகள் பார்த்திங்கன்னா நீதி விசாரணை நடைமுறைகளிலிருந்து யாரை பாதுகாத்திருக்கு, பிராமணர்களை பாதுகாத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மகாசபைகளின் வாரியம் என்ன பண்ணுது, மகாசபைகளுக்குள்ளே அந்தந்த ஊருக்குள்ளே ஒரு மகாசபை இருக்குன்னா, ஒரு மண்டலத்துக்குள்ளே ஒரு மகாசபை இருக்குது அப்படின்னா, அந்த மகாசபைகள் என்ன பண்ணும் அப்படின்னா மகாசபைகளுக்குள்ளே எழும் பிரச்சனைகளை என்ன பண்ணிக்குது, தீர்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக மகாசபைகள் இருந்திருக்கு, இவங்க இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது உள்ளூர் அமைப்புகள். நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, ஊரார், நகரத்தார், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அமைப்புகள். ஓகேங்களா. போன்றவை அவர்களுக்கு உரிய நீதித்துறை ஏற்பாடுகளை என்ன பண்ணிக்கிட்டாங்க, கொண்டிருந்தனர் பல்லவர், பாண்டியர், சோழர் காலத்தில். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோக பேரரசு போன்ற புத்த பேரரசுகள் பெரும்பாலும் ஸ்மிருதி முறைகளை புறம் தள்ளின. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அசோக பேரரசு காலத்தில் ஸ்மிருதி முறைகளை என்ன பண்ணிட்டாங்க, புறம் தள்ளினாங்க. அதை பேஸ் பண்ணி தண்டனைகள்லாம் கொடுக்க கிடையாது. நீதி வழக்குகள் பார்த்திங்கன்னா சமூக குழுக்களுக்கிடையே ஓரளவுக்கு சமமாக தான் நடத்தப்பட்டது. ஏன்னா எடுத்தோடனே கொண்டு வர முடியாது அந்த சமத்தை. ஓரளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் சமமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது அசோக பேரரசு போன்ற புத்த பேரரசுகள் காலத்தில். அசோகர் பார்த்திங்கன்னா கொடிய தண்டனைகளில் என்ன பண்ணியிருக்காரு, நீக்கியிருக்கிறாரு. மேலும் அவரது தனது அதிகாரிகளிடமும் கைதிகளிடத்தில் மிகவும் மனிதாபிமானம் உடையவர்களாகவும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்கும்படி அறிவுறுத்தினார். அப்போ தன்னோட ஆஃபீஸர்ஸ் கிட்டையெல்லாம் என்ன சொல்கிறாரு, கைதிகளிடத்தில் மிகவும் என்னவா இருக்கணும், மனிதாபிமானம் கொண்டவங்களாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் அறிவிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி ஒரு அரசு காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நம்ம ரொம்ப டீப்பாக படிப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டாவது, ஆனால் அதை தெளிவாக படிக்கணும். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் கோவலன் தூக்கிலிடப்படும் சம்பவமானது நீதித்துறை செயல்முறையில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. கோவலன் வந்து அந்த கொலுசை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலம்பை வந்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு வந்து
என்ன அவர் தான் திருடிட்டாருன்னு சொல்லி ஒரு தவறான தீர்ப்பு கொடுக்கப்படுது. எல்லாத்துக்கும் சிலப்பதிகார கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சிலம்பை வச்சு தான் ஃபுல்லாகவே அந்த கதை. அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்து தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்து அவருக்கு வந்து தவறான தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சம்பவம் அப்படிங்கிறது என்னென்னா நீதித்துறை செயல்முறையில் உள்ள குறைபாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, நீதித்துறையில் உயர் அதிகாரிகள் அறநெறியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் நீதி வழக்கு விசாரணைகளில் வரம்பு மீறி நடந்து தண்டனையிலிருந்து விதிவிலக்கு கொடுப்பதோ அல்லது அநீதியான தண்டனைகளை வழங்கியிருப்பதையோ நாம் அடிக்கடி கண்டிருக்கிறோம். அதாவது பொதுவாக இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி நடந்ததுனால தவறான தீர்ப்பு கொடுத்ததுனால ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. இது மாதிரி நிறைய இலக்கியங்கள். அப்போ இந்த இலக்கியங்கள் வந்து நீதித்துறையில் உயர் அதிகாரிகள் அறநெறியுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் நம்ம இப்போ நீதி வழக்கு விசாரணைகளில் வரம்பு மீறி தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலருக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. ஒரு அநீதியான முறையில் என்ன கொடுக்குறாங்கன்னா தண்டனை கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன, பண்டைய இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி இருந்தது கிடையாது. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு என்னதுங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதை நம்ம பார்த்தோம்ல. ஆனால் அதிகாரம் கொண்டோரின் ஆட்சியையே நாம் அந்த பண்டை காலத்தில் இருந்துச்சு. அப்போ பண்டை காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். என்னதுங்க, ஃபஸ்ட்டு வேத காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோமா? ஒரு 2 பாயிண்ட்டு தான். வேத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, வேத காலத்தில் ஓரளவுக்கு அந்தந்த இனக்குழு வந்து தன்னாட்சி பெற்று திகழ்ந்ததுன்னு பார்த்தோமா? பண்டைய இந்திய முடியாட்சியில் அரசர் சொல்கிறது தான் சட்டமாக இருந்துச்சு. கிராமப்புறங்களில் சாதி அமைப்புகள் வலுவாக இருந்துச்சு. அடுத்தது அவங்களுடைய தண்டனைகளை பற்றி பார்த்தோமா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் தாக்கத்தின் கீழ் வந்தபோது ஸ்மிருதிகள் அடிப்படையில் என்ன கொடுக்குறாங்கன்னா தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஸ்மிருதிகள் அடிப்படையில் கொடுக்கும் பொழுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பிராமணர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு உச்சபட்ச தண்டனைகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அர்த்த சாஸ்திரம் ரொம்ப அதிகமான தண்டனையை பரிந்துரைத்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்தது, பெண்களை கீழ்நிலை மனிதர்களாக தான் அந்த ஸ்மிருதிகள் கருதுச்சுன்னு சொல்றாங்க. வர்த்தக தகராறுகள் பொறுத்த வரைக்கும் வணிக குழுக்கள் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கைவினை கலைஞர்கள் சங்கம் இருந்திருக்கு. அவங்களுடைய பிரச்சனை இது பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது, பல்லவர் பாண்டியர் சோழர் கால மகாசபைகள் நீதித்துறை விசாரணை நடைமுறைகளிலிருந்து பிராமணர்களை பாதுகாத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஊரார் நகரத்தார் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து தங்களுக்குள்ளான அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர், இப்போ ஊருக்கு வந்து ஒரு ஊரார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்பு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்குச்சுன்னு சொல்கிறாங்க. அசோக பேரரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அசோக பேரரசு போன்ற புத்த பேரரசர்கள் பெரும்பாலும் ஸ்மிருதி முறைகள் படி ஆட்சி பண்ணலை. அவர் வந்து அசோகர் பார்த்திங்கன்னா கொடிய தண்டனைகளெல்லாம் நீக்கி இருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கிட்டையும் மனிதாபிமானம் கொண்டவர்களாக நடந்துக்கணும், கைதிகளிடத்தில் மனிதாபிமானம் கொண்டவர்களாக நடந்துக்கணும்னு சொல்லி தன்னுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் கட்டளையிடுறாரு. சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்தோம். லைட்டாக அதை ஒரு பாயிண்ட்டு தான் அது எல்லாமே. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பண்டைய இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி கிடையவே கிடையாது. அதிகாரம் கொண்டோரின் ஆட்சி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ பண்டைய காலத்தில் பார்த்துட்டோம். இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் அப்படிங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் இருந்திருப்பாங்க. டெல்லி சுல்தான் அந்த மாதிரி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் ஃபுல்லாகவே வந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் சுல்தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்திருக்கு நீதித்துறை அப்படிங்கிறதான் பார்ப்போம். பாருங்கள், இடைக்காலத்தில் இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு. இடைக்கால இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் ஒருவித தனித்தன்மை கொண்ட சூழ்நிலையை எதிர்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, அங்கே அவர்கள் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த மக்கள் பெரும்பான்மையானோர் முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை முஸ்லீம் ஆட்சியாளர்கள் எதிர்கொள்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க ஆட்சியில் கீழே இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் என்னதுங்க முஸ்லீம் அல்லாதவராக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் நலன்கள் சார்ந்த வழக்குகளில் இஸ்லாமிய சட்டங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரம் முஸ்லீம் அல்லாதவர்களின் சமூக மத விவகாரங்களில் தலையிடா கொள்கைக்கு முன்னுரிமை அளித்தனர். அப்போ முஸ்லீம்ஸ் நலன்கள் சார்ந்த வழக்குகளில் தான் இஸ்லாமிய சட்டங்களை அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க.
ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களின் சமூக மத விவகாரங்களில் அவங்க தலையிடலை. அப்போ யார் அந்த இடத்துல தலையிட்டாங்க அப்படின்னா, அங்கெல்லாம் கிராமப்புற பாரம்பரிய விசாரணை முறையை ஏற்றனர். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை மிகவும் வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. அப்போ சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. சிவில் வழக்கு அப்படின்னா அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி தண்டனை, குற்றவியல் வழக்கு அப்படின்னா அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி தண்டனை. இது ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுறாங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள் எப்படி வேறுபடுத்தி காட்டுறாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட முறைகளை என்ன பண்ணுறாங்க, கையாளுறது. எனினும் ஆனாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனை பழிக்கிறது, ஓகேங்களா, இறைப்பழி போன்ற வழக்குகளில் மிகவும் கொடிய தண்டனைகளை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. அப்போ இடைக்கால இந்தியாவில் பேரரசை நிர்வகிக்கும் சுல்தான் அல்லது சுல்தானா ஆகியோரே நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் ஆவர். இப்போ பாருங்க, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, பண்டைய காலத்துலேயும் சரி இடைக்காலத்துலேயும் சரி யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க தான் நீதித்துறையை தன்னோட கண்ட்ரோல் கீழே வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இடைக்கால இந்தியாவில் யார் பேரரசை நிர்வகித்தாங்க? சுல்தான். ஓகேங்களா, சுல்தான் அல்லது சுல்தான் இவங்க தான் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவர்கள் கீழ்கண்ட தகுதி நிலைகளில் இருந்து நீதி நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தகுதி நிலைகள் என்னென்ன போஸ்டில் இருக்குது பாருங்க. எப்படி நீதி நிர்வாகத்தை நடத்துகிறாங்க, எந்த போஸ்ட் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவானி குவாஷா அப்படிங்கிற பேரில், அடுத்தது திவானி மஷலிம், திவானி ரியாசத். திவானி குவாஸ் அப்படின்னா நடுவர், திவான் இ மசலிம் அப்படின்னா அதிகாரத்துவத்தின் தலைவர், திவான் இ ரியாஷத் அப்படிங்கிறது தலைமை தளபதி. அதாவது இந்த பேரில் நீதி நிர்வாகத்தை என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அரசர் தான், சுல்தான் தான் ஹெட்டு. புரிஞ்சுதுங்களா? எந்தெந்த பேரில்? இவர் தான் திவான் இ குவாஷா, நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குறாரு, அதிகாரத்துவத்தின் தலைவராக இருந்திருக்காங்க, தலைமை தளபதி திவான் இ ரியாஷத். ஓகேங்களா, இந்த தகுதி நிலைகளில் நீதி நிர்வாகத்தை என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதேதான். இடைக்கால இந்தியாவில் நிர்வாக அமைப்பு முறைகளே நீதித்துறை அமைப்புகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்தது பாருங்க, நீதிமன்றங்களின் அதிகார வரம்பு எப்படி இருந்துச்சுன்னா, தலைநகரம், மண்டலம், மாவட்டம், பர்கானா மற்றும் கிராமம் என்ற நிலப்பரப்பு அடிப்படையில் தெளிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, உயர்நீதிமன்றம்னா அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும், அந்த மாநில வழக்குகளை மட்டும் எடுத்து விசாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அந்தந்த இப்போ மாவட்ட நீதிமன்றம்னா அந்த ஏரியாக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அந்த வரம்பு அதிகார வரம்புன்னு சொல்கிறோம்ல. அப்போ எப்படி பிரிச்சிருக்காங்க, தலைநகரம், மண்டலம், மாவட்டம், பர்கானா, கிராமம் அப்படின்னு நிலப்பரப்பு அடிப்படையில் அந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மாவட்டத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்குன்னா அந்த மாவட்ட அளவில் தான் அந்த நீதிமன்றம் செயல்படணும், அதுக்கு அதிகார வரம்பு அந்த மாவட்டத்துக்குள்ளே தான், அந்த மண்டலத்துக்குள்ள தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா, பாருங்க. அடுத்தது, பொதுவாக சுல்தானின் தலைநகரில் கீழ்கண்ட 6 வகையான நீதிமன்றங்கள் இருந்திருக்குது. சுல்தானுடைய தலைநகரில் 6 வகையான நீதிமன்றங்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன நீதிமன்றம்? மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் திவான் அல் மசலிம், அடுத்தது மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம், அடுத்தது குடிமையியல் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் திவானி ரிசால்ட், மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் அப்படிங்கிறது சத்ரே ஜஹான் நீதிமன்றம், அடுத்தது தலைமை நீதிபதி நீதிமன்றம், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் திவானி ரியாசட். அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு வகைக்கும் இப்போ மேல்முறையீடு பண்ணால் இந்த மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றத்தில் தான் பண்ண முடியும். சிவில் கேசஸ்க்கா குடிமையியல் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் திவானி ரிசால்ட். இந்த மாதிரி 6 வகையான நீதிமன்றங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னென்னது? மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் அல்லது திவான் அல் மசலிம், திவான் இ ரிசால்ட் அப்படின்னா குடிமையியல் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம், சத்ரே ஜஹான் நீதிமன்றம் அப்படின்னா மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், அடுத்தது தலைமை நீதிபதி நீதிமன்றம், அடுத்தது திவான் இ ரியாசட் சொல்லக்கூடிய தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம்.
போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது ஒரு டைம் நீங்கள் பிரித்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னு பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு டைம் கேட்டுட்டு அந்த இந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும். இது பெருசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக போய் படிக்கிற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் இந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு டைம் நீங்கள் கேட்டுக்கிட்டு புக்கில் படித்தா போதுமானது தான். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப டீப்பாக இதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், அப்புறம் பண்டைய இந்தியாவை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, பண்டைய தமிழ்நாடு பற்றிலாம் படிக்கிறோம்ல, அப்போ படிக்கும் பொழுது இந்த பாயிண்ட்ஸ்லாம் அங்கே வந்துடும். இது என்னது ஒரு ஜென்ரலாக ஓவராலாக பார்க்குறோம். போர் அடித்தாலும் கொஞ்சம் என்னை பிரித்து பார்த்துக்கோங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்காம விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மன்னர் நீதிமன்றம் சுல்தானால் தலைமையேற்று நடத்தப்பட்டது. அப்போ நம்ம 6 வகையான நீதிமன்றம் பார்த்தோம்ல, அதில் மன்னர் நீதிமன்றத்துக்கு ஹெட் யாருன்னா சுல்தான், அரசர் தான். சுல்தானால் தலைமையேற்று நடத்தப்பட்டது. இந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அசல் அதிகார வரம்பு மற்றும் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு என 2ம் கொண்ட அமைப்பாக செயல்பட்டது. அசல் அப்படியே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அடுத்தது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். நம்ம சுப்ரீம் கோர்ட் படிக்கும்போது நம்ம படிப்போம். அப்போ இது என்னன்னா, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அசல் அதிகார வரம்பு அப்படின்னா நேரடியாக ஒரு வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வரலாம். நேரடியாக வரக்கூடிய வழக்கு எல்லாமே இதை விசாரிக்கலாம். மன்னர் நீதிமன்றம் என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். ஓகேங்களா? அப்பலேட்னா மேல்முறையீட்டு அதுவும் இருக்குது. ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கோர்ட்டில் வந்து இப்போ மாவட்ட நீதிமன்றம், மண்டல நீதிமன்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு இந்த நீதிமன்றத்தில் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. அப்போ இந்த 2 அதிகார வரம்பையும் கொண்ட அமைப்பாக இந்த மன்னர் நீதிமன்றம் செயல்பட்டிருக்கு. நீதி நிர்வாகத்தை பொறுத்தவரை இதுதான் உச்சபட்ச மேல்முறையீட்டு தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படின்னா இதுதான். இப்போ எந்த சின்ன கோர்ட்டு ஒவ்வொரு தீர்ப்பெல்லாம் வழங்கியிருப்பாங்க, அதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு, இதுதான் உச்சபட்ச இதுக்கு மேலே எங்கேயும் போய் மேல்முறையீடு பண்ண முடியாது. அதனால தான் உச்சபட்ச மேல்முறையீட்டு தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, இது தலைமை தாங்கி நடத்துறது யார்? மன்னர் நீதிமன்றத்தை சுல்தான் தானே. இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா முப்தி எனப்படும் சட்ட வல்லுநர்கள் சுல்தானுக்கு உதவி அளிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, திவான் அல் மசலிம் மற்றும் திவானி ரிசால்ட். ஓகேங்களா? இந்த 2 நீதிமன்றங்கள் முறையே ஒன்று பார்த்தீங்கன்னா திவான் அல் மசலிம் வந்து தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும். திவானி ரிசால்ட் பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும். அப்போ 6 நீதிமன்றங்கள் பார்த்தோள்ள வகை. அப்போ ஒவ்வொரு நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மன்னர் நீதிமன்றம் இதை நம்ம பார்த்துட்டோம். திவான் அல் மஸ்லிம் பார்த்தீங்கன்னா தேச துரோக வழக்குகளை விசாரிக்குது. திவானி ரிசால்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்குது. ஓகேங்களா? வேற இந்த நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக சுல்தான் தான் தலைமையேற்று நடத்தணும். ஆனால் அவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா குற்றவியல் நீதி விசாரணைகளில் போது மட்டுமே கலந்து கொண்டார். ஓகேங்களா? இது வந்து சுல்தான் தான் தலைமை தாங்கி நடத்தணும். ஆனால் இவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா குற்றவியல் நீதி விசாரணைகள் மட்டும்தான் அவர் கலந்துக்குவார். சுல்தான் இல்லாத போது யார் தலைமையேற்று நடத்துகிறாங்க அப்படின்னா குவாசி உல் குசாட் எனும் அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலர் தலைமை தாங்கி நடத்துவார். சுல்தான் தான் நடத்தணும். சுல்தான் வந்து குற்றவியல் நீதி விசாரணைகளை தான் கலந்துக்குவார். ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் யார்? குசாட் அப்படிங்கிற அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலர் தான் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பின்னர் சத்ரே ஜஹான் எனும் அலுவலர் பதவி உருவாக்கப்பட்டு நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலராக செயல்பட்டார். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலர் தானே தலைமை தாங்கி நடத்துகிறாரு குசாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நீதிமன்ற தலைமை அலுவலர் இருப்பார், அவரும் நடத்துவார். பின்னாடி என்னாச்சு அப்படின்னா இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு போஸ்டே உருவாக்குறாங்க. சத்ரே ஜஹான் அப்படிங்கிற ஒரு அலுவலர் பதவி உருவாக்கப்பட்டு நீதித்துறையுடைய உண்மையான தலைமை அலுவலராக அவர் செயல்பட்டிருக்கிறார். முன்னாடி குசாட், பின்னாடி பார்த்திங்கன்னா அவருக்குன்னே ஒரு தனி ஒரு அலுவலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போட்டுட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, சத்ரே ஜஹான் நீதிமன்றமும் தலைமை நீதிபதி நீதிமன்றமும் பின்னர் அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் இணைக்கப்படும் வரை தனித்தே இயங்குச்சு. அப்போ இது தனியாக இருந்திருக்கு. தலைமை நீதிபதி நீதிமன்றம் தனியாக இருந்திருக்கு. அப்புறம் தான் ஒரு போஸ்ட் தனியாக சத்ரே ஜஹான் ஒன்று போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் சத்ரே ஜஹான் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அப்போ அது 2 தனித்தனியாக தான் செயல்பட்டுருக்கு.
புரிஞ்சுதுங்களா? முன்னாடி இந்த தலைமை நீதிபதி நீதிமன்றம் இருக்குல்ல, இவர் வந்து தலைமை தாங்கி நடத்துகிறார்ல அந்த நீதிமன்றமும், அப்புறம் பின்னாடி புதுசாக ஒரு போஸ்ட் சத்ரேஜகான் ஒரு போஸ்ட் போடுறாங்களா, அப்புறம் சத்ரேஜகான் நீதிமன்றம் இருக்குல்ல, அப்புறம் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் தான் இணைக்கிறாங்க. அது வரைக்கும் தனித்தனியாக தான் இயங்கிட்டு இருந்திருக்கு. ரொம்ப போகாதீங்க, லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தலைமை நீதிபதியின் நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா குடிமையியல் மற்றும் மற்ற வழக்குகளை கையாண்டிருக்கு. அப்போ தலைமை நீதிபதி ரெண்டு தனித்து தான் இயங்கியிருக்கு. அப்போ தலைமை நீதிபதி நீதிமன்றம் என்ன பார்த்துருக்காங்கன்னா குடிமையியல் மற்றும் மற்ற வழக்குகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கையாண்டிருக்காங்க. தலைமை நீதிபதியின் கீழ் திறமையான நேர்மையான உதவி நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, முஃப்தி பண்டிட் முக்தாசிப் அப்படிங்கிறது அரசு வழக்கறிஞர் தரப்பு. நம்ம தலைமை அரசு வழக்கறிஞர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அப்போ முக்தாசிப் அப்படின்ட்டு இருக்கு. தாத்பாக் அப்படின்னா நிர்வாக அலுவலர் போன்ற அலுவலர்கள் தலைமை நீதிபதியின் நீதிமன்றத்துடன் இணைக்கப்பட்டிருந்த அலுவலர்கள். அப்போ தலைமை நீதிமன்றம் நம்ம பார்த்தோம்ல, அதில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, இந்த அலுவலர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, திவானி ரியாஷத் அப்படிங்கிறது தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம். ஒன்றுமே இல்லைங்க, அந்த 6 வகையான நீதிமன்றத்தை கொடுத்துட்டு அந்த 6 வகையான நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சுல்தான் தான் அதை தலைமையேற்று நடத்தணும். சுல்தான் இல்லாத போது தலைமை நீதிபதிக்கு அந்த அலுவலர் வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க. பின்னாடி அதுக்குன்னே ஒரு போஸ்ட் உருவாக்குறாங்க, சத்ரே ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சத்ரே ஜஹான் நீதிமன்றம் தனியாக இருக்குது, தலைமை நீதிபதி நீதிமன்றம் தனியாக இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக செயல்படுறாங்க. அப்போ தலைமை நீதிபதி நீதிமன்றத்துடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் அது ரெண்டுமே இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு போதுமானதான். சரிங்களா? பாருங்க, அப்போ இடைக்கால இந்தியாவில் எப்படி இருந்திருக்கு? முஸ்லீம் ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா முஸ்லீம் நலன்கள் சார்ந்த வழக்குகளில் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுறாங்க. முஸ்லீம் அல்லாத சமூக மத விவகாரங்களில் தலையிடா கொள்கைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல யார் விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னா கிராமப்புற பாரம்பரிய விசாரணை முறையை அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடிமியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை அவங்க வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. சுல்தான் கிட்ட தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது, நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்க கூடிய உச்சபட்ச அதிகாரம் இருக்குது. அப்புறம் இந்த கீழ்கண்ட தகுதி நிலைகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திவானி குவாஷா, திவானி மசலிம், திவானி ரியாசத் அப்படிங்கிற தகுதி நிலைகளில் இருந்து என்ன பண்ணுறாங்க, நீதி நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்க, தலைநகரம், மண்டலம், மாவட்டம், பர்கானா மற்றும் கிராமம் அப்படிங்கிற நிலப்பரப்பு அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. 6 வகையான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருக்கு. மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம், குடிமையியல் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம், மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், தலைமை நீதிபதி நீதிமன்றம். இந்த மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றத்துக்கு தான் இன்னொரு பேர் சத்ரே ஜஹான். இந்த தலைமை நீதிபதி நீதிமன்றம் இந்த ரெண்டு எப்படி தான் இருக்குது, பிரிஞ்சிருந்திருக்கு நம்ம பார்த்தோம்ல. அடுத்தது தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம். அப்போ மன்னர் நீதிமன்றத்தை யார் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க, இதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அசல் அதிகார வரம்பு மற்றும் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு இரண்டும் கொண்ட அமைப்பாக இது செயல்படுது. இவருக்கு ஹெல்ப் பண்ண முப்தி அப்படிங்கிற சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது திவானல் மசாலிம் பார்த்திங்கன்னா தேச துரோக வழக்குகளை விசாரிக்குது. திவானி ரிசல்ட் பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை சுல்தான் தான் தலைமை தாங்கி நடத்துவார். அவர் இல்லாத போது குவாசி உல் குசாட் அப்படிங்கிற நீதிமன்ற தலைமை அலுவலர் தலைமை தாங்கி நடத்துவார். பின்னாடி சத்ரே ஜஹான் அப்படிங்கிற ஒரு போஸ்டே உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் சத்ரே ஜஹான் நீதிமன்றமும் தலைமை நீதிமன்றமும் தனித்து தான் செயல்பட்டுச்சு. அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? தலைமை நீதிபதி நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா முஃப்தி, பண்டிட், முக்தாசிப், தாத்பாக் இந்த மாதிரி அலுவலர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதுதான் வந்து இடைக்காலத்தில் இப்படி இருந்திருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தான், ரொம்ப போட்டு மனப்பாடம் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டாவே இது வந்து நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தா ஈஸியாக ஆன்சரை போட்டுற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது தான். பாருங்க,
இது கண்டிப்பா வந்து இந்த நவீன இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. இதுல ஆனா சின்ன சின்ன இந்த சாசன சட்டம், வருடம்லாம் இருக்கும். இத எடுத்தோனே நீங்க படிக்க வேணாம். இப்ப பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் மெமரி ஆகுதோ, அந்த அளவுக்கு மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் போடுவோம், டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம்ல. அப்ப பண்ணும்பொழுது அத நம்ம நல்லா மெமரி பண்ணிக்கலாம். ஏன்னா, நமக்கு மெயினானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அதெல்லாம் மெயினா படிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நீங்க அதிகமா குடுக்கணும். அதுக்கு இனி வரக்கூடிய அடுத்த 2 டாபிக் வரும். சுப்ரீம் கோர்ட்டை பற்றி படிப்போம், அட்டார்னி ஜெனரல் பற்றி படிப்போம், அட்வொகேட் ஜெனரல் பற்றி படிப்போம், ஹை கோர்ட்டை பற்றி படிப்போம். இதுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பின்னாடி தான் நீங்கள் இதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை நீங்கள் ரொம்ப டீப்பாக இந்த டாபிக் உள்ளே இறங்க வேணாம். இதை நீங்கள் லைட்டாக பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதணும். பார்க்காமையும் போகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ கடைசியாக போக போக ரிவைஸ் பண்ண இதையெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்தோன்னா நீங்கள் ப்ரெஷரை வந்து உங்கள் மேலே எடுத்து போட்டுக்க வேணாம். அதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? பாருங்க, கிழக்கிந்திய கம்பெனி 1600ஆம் ஆண்டு முதலாம் ராணி எலிசபெத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாக்குள்ள வந்து அமைக்கும் பொழுது அவங்க எதன் மூலமா முதலாம் ராணி எலிசபெத் கிட்ட அந்த ஒப்புதல் வாங்கிட்டு வந்து தான் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னோட இதை வந்து பதிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த சாசன சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பதிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகம் மேற்கொள்ள தேவையான ஒழுங்குமுறைகள் மற்றும் அங்கீகாரத்தை என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வர்த்தகம் பண்ணுறக்காக தான் இங்கே வர்றாங்க. அதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது, அது அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும்ல, அதையே கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி இது ஏன் சொல்கிறாங்கன்னா, எப்படி நவீன இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு எப்படி இருந்திருக்கு, அப்போ பிரிட்டிஷ் உள்ளே வர்ற டைமு வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க, வர்ற டைமும் உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி நீதித்துறை இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு உச்சநீதிமன்றம் வர்ற வரைக்கும் பார்ப்போம் இந்த நவீன இந்தியாவில். ஓகேங்களா? பாருங்கள், மத்ராஸ், ஏன்னா முன்னாடியில் உங்களுக்கு மெயினாக மாகாணம் பார்த்தீங்கன்னா மத்ராஸு, பாம்பே, கல்கட்டா, இதை தான் நீங்கள் பார்ப்பீங்க அதிகமாக இங்கே. அப்போ இந்த 3 மாகாணத்தை வச்சு தானே பேஸ் பண்ணி பிரிச்சிருந்தாங்க. அப்போ இந்த 3 மாகாணத்தில் ஒவ்வொரு மாகாணத்தில் எப்படி வந்து நீதித்துறை செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மத்ராஸ் நிர்வாகத்தை பொறுத்தவரை 1661ஆம் ஆண்டு சாசன சட்டம் ஒரு ஆளுநர் அவருடன் தலா ஒரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க வழிவகுத்தது. அப்போ மத்ராஸ் நிர்வாகத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 1661ஆம் ஆண்டு சாசன சட்டம், அதுதான் மெயின். ஓகேங்களா? 1661ஆம் ஆண்டு சாசன சட்டத்தில் அந்த சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கவர்னர், ஒரு ஆளுநர், அவருடன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் இருப்பாங்கல்ல. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் ஒரு குழு, ஒரு கவர்னருங்க, சரிங்களா? அப்போ அதில் ஒவ்வொரு குடியேற்ற பகுதிக்கு ஒவ்வொரு குடியேற்ற பகுதியிலிருந்து ஒவ்வொருத்தர் வருவாங்க. அப்போ இது ஒரு குழுவாக இருக்காங்கல்ல, அப்போ இது ஒரு குழு அமைக்க இந்த சட்டம் வழிவகுத்தது. இந்த குழு தான் என்ன பண்ணுதுன்னா வழக்குகளை விசாரிச்சிருக்கிறாங்க. எப்படி நீதித்துறை இருந்திருக்குன்னு சொல்கிறக்காக இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக மத்ராஸ் பகுதியில் ஒரு ஆளுகை சக்தியாக தான் அது இருந்திருக்குது. இங்கு ஏற்கனவே இயங்கிய உள்ளூர் நிர்வாக முறையை பின்பற்றும் வகையில் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடா கொள்கையை கடைபிடித்தது. அப்போ 1661ஆம் ஆண்டு சட்டத்தின்படி ஒரு ஆளுநர் ஒரு குடியேற்ற பகுதியிலிருந்து ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறதுல ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு தான் வந்து வழக்குகளை வந்து விசாரிச்சிருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் உள்நாட்டு விவகாரங்களில் அவங்க அந்த உள்ளூர் பகுதியில் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும்ல, அந்த பகுதியில் அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா தலையிடா கொள்கையை தான் பின்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள், இங்கிலாந்து சட்டத்தின்படி ஆளுநரும் அவருடைய ஆட்சிக்குழுவும் குடிமையியல் குற்ற வழக்குகளை தீர்மானிப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டன. அப்போ பாருங்க, இங்கிலாந்து, ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் உள்ள வந்துட்டாங்கல்ல, அப்போ இங்கிலாந்தின் சட்டப்படி ஆளுநரும் அவருடைய ஆட்சிக்குழுவும் தான், நம்ம மேலே பார்த்தோம்ல, அவருடைய ஆளுநரும் அவருடைய ஆட்சிக்குழுவும் குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகள் 2 வழக்குகளை தீர்மானிப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? ஆளுநருக்கும் அவருடைய குழுவுக்கும் தான். ஆனால் எனினும் உள்நாட்டு வழக்குகளில் உள்ளூர் பாரம்பரிய முறைகளை பின்பற்றப்பட்டன. அப்போ மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை ஒரு சின்ன ஒரு இதாக சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா?
அடுத்தது பாருங்க, இங்கிலாந்து அப்படி பாருங்க, இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அசன்டினா வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்போ நடந்தது அப்படின்னா 1665 நடந்தது. அப்போது யார் ஆளுநராக இருக்காங்கன்னா பாக்ஸ்கிராஃப்ட். ஆமாம், ஆளுநர் கையில் தானே அந்த வழக்குகளை தீர்மானிப்பதற்கும் வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கும் உரிமை இருந்திருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு நடந்த வழக்கு இங்கிலாந்தின் சட்டப்படி நடந்த முதல் வழக்கு பார்த்திங்கன்னா அசன்டினா வழக்கு 1665 நடந்திருக்குது. அப்போ ஆளுநர் தானே தீர்ப்பு கொடுக்கணும். அப்போ ஆளுநரை யார் இருந்திருக்காங்க? பாக்ஸ்கிராஃப்ட் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 1678 ஸ்ட்ரெயின் சாம் மாஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஆளுநராக இருந்திருக்கிறாரு. அப்போ பாருங்கள், அப்போ அவர் ஆளுநராக வரும் பொழுது இப்போ மத்ராஸுடைய அந்த இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? மத்ராஸ் நீதிமுறை அமைப்பு மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்கு காரணமானது. அப்போ இவர் ஆளுநராக வந்ததுக்கப்புறம் இந்த மத்ராஸில் இருக்கக்கூடிய அந்த நீதிமுறை அமைப்பு மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்குது. ஆளுநரும் அவருடைய குழுவும் சேர்ந்து நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்ற ஆட்சிக்குழுவாக மாறிட்டாங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அதனுடைய விரிவாக்கம் அதிகமாயிருச்சு, அவங்களுக்கான அதிகாரம் அதிகமாயிருச்சு. உயர்நீதிமன்ற ஆட்சிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர், அதுக்கப்புறம் அந்த உறுப்பினர்களாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து உயர்நீதிமன்ற ஆட்சிக்குழுவாக மாறிட்டாங்க. ஆங்கிலம் தான் என்னாச்சு, ஒரு அமைப்பு மாதிரி ஆயிடுச்சு. இது புரிஞ்சுதுங்களா? நீதி வழங்குறதுக்குன்னே ஒரு அமைப்பு மாதிரி இது ஆயிடுச்சு. அப்போ ஆங்கிலம் நீதிமன்ற மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மத்ராஸ் மாகாணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம், அதே தான், அதை பற்றி அப்படியே கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் பாருங்கள். அடுத்தது, வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ 1683 சட்டம் வழிவகுத்தது. அப்போ வணிகர்களுக்கு கடலில் ஏதாவது சில குற்றங்கள்லாம் இருக்குள்ள மேற்கொள்ளக்கூடிய அந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவனம் அப்படின்னு சொல்லி வழிவகுத்த சட்டம் எதுனா 1683 சட்டம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 1687 சாசன சட்டம் மத்ராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் கொடுத்திருக்குது. அதோடு மேயர் நீதிமன்றமும் இணைக்கப்பட்டது. இதுவே மத்ராஸ் நகரத்தின் நீதிமன்றமாக இயங்கியது. அப்போ பார்த்தீங்கன்னா 1687 சாசன சட்டம் மத்ராஸ் மாநகராட்சின்னு அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கே அதிகாரம் கொடுக்குது. அதோடு என்ன பண்ணிட்டாங்க, மேயர் நீதிமன்றத்தை இணைச்சிட்டாங்க. அப்போ இதுதான், இந்த மேயர் நீதிமன்றம் தான் மத்ராஸ் நகரத்துடைய நீதிமன்றமாக இயங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த மத்ராஸ் மாகாணத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லிகிட்டே வராங்க ஒன்றொன்னா. என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 1661 சட்டம் ஒரு ஆளுநர், அப்புறம் ஒவ்வொரு குடியேற்ற பகுதிக்கும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அளவில் ஒரு குழுவாக அமைச்சுக்கிறாங்க. அந்த குழு என்ன பண்ணுது, வழக்குகளை விசாரிக்குது. உள்ளூர் விவகாரங்கள் எல்லாம் அவங்க தலையிடலை. அப்போ அந்த குழு ஆளுநர் தலைமையிலான அந்த குழு பார்த்திங்கன்னா குடிமையியல் குற்ற வழக்குகளை தீர்மானிப்பதற்கு அதிகாரம் கொடுத்துட்றாங்க. அப்படி இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு தான் பார்த்திங்கன்னா அசன்டினா வழக்கு 1665 நடந்திருக்கு. அப்போ ஃபாக்ஸ்கிராஃப்ட் ஆளுநராக இருக்காங்க. 1678 ஸ்ட்ரெயின் சாம் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆளுநராக இருக்காங்க. அவர் வந்ததுக்கப்புறம் மத்ராஸ் நீதிமுறை அமைப்பில் மறுசீரமைப்பு நடந்திருக்கு. அப்போ மறுசீரமைப்புனா எப்படி நடந்துச்சுன்னா, அந்த ஆளுநர் அவருடைய குழுவும் சேர்ந்து ஒரு நீதி வழங்கக்கூடிய அமைப்பாகவே மாறிட்டாங்க. உயர் நீதிமன்ற ஆட்சி குழுவாகவே அவங்க மாறிட்டாங்க. அப்போ நீதிமன்ற மொழியாக என்ன இருந்திருக்குன்னா ஆங்கிலம் இருந்திருக்கு. அப்போ வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவனம் அப்படின்னு சொன்ன சட்டம் பார்த்திங்கன்னா 1683 சாசன சட்டம். அடுத்தது 1687 சாசன சட்டம் என்ன பண்ணுது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குது. என்ன அதிகாரம் கொடுக்குது, மத்ராஸ் மாநகராட்சியை அமைப்பதற்கு. அப்போ அந்த மத்ராஸ் மாநகராட்சியோட மேயர் நீதிமன்றத்தை இணைச்சிட்டாங்க. அப்போ மேயர் நீதிமன்றம் தான் என்ன பண்ணுது, மத்ராஸ் நகரத்துடைய நீதிமன்றமாக செயல்பட்டுச்சு, இயங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னதுங்க, மத்ராஸ் மாநகராட்சியை மத்ராஸ் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பம்பாய். பாருங்க, பம்பாய் நீதி நிர்வாகத்தை பொறுத்தவரை பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த 1668 சட்டம் சாசன சட்டம் அதிகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பம்பாயின் நீதி நிர்வாகத்தை கிழக்கிந்திய கம்பெனி
நீதித்துறை அதிகாரம் செலுத்துவதற்கு வழிவகுத்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1668ஆம் ஆண்டு சாசன சட்டம். புரிஞ்சுதுங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாம்பே நீதி நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்த சட்டம் 1668ஆம் ஆண்டு சாசன சட்டம். அப்புறம் பாருங்க, 1672ஆம் ஆண்டு பிரகடனம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய சட்டத்தை என்ன பண்ணுறாங்க, பாம்பேயில் அறிமுகப்படுத்துகிறாங்க. பாம்பேயில் ஆங்கிலேயர் சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிரகடனம் பார்த்தீங்கன்னா 1672ஆம் ஆண்டு பிரகடனம். இதெல்லாம் ஃபேக்ட் தான், பெருசாக ஒன்றுமே இல்லை. மேலும் பம்பாய் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதித்துறை புதிய மத்திய நீதிமன்றத்தை நிறுவியது. அப்போ பம்பாய்க்கு அந்த நீதியெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்பு அதிகாரம் கொண்ட நீதித்துறை என்ன பண்ணுதுன்னா புதிய மத்திய நீதிமன்றத்தை என்ன பண்ணுறாங்க, பம்பாய்க்குன்னு நிறுவுறாங்க. ஆங்கில சட்டத்தின் பயன்பாடு என்பது ஐரோப்பியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களுக்கு பொருந்தக்கூடியதாக தான் இருந்திருக்குது. ஓகேங்களா? ஆங்கில சட்டம் தான் இங்கே பின்பற்றுறாங்க. அப்போ அந்த ஆங்கில சட்டத்தின் பயன்பாடு யாருக்கு ஆதரவாக இருக்குது? ஐரோப்பியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது, பொருந்தக்கூடியதாக இருக்குது. இந்த நீதிமன்றமானது குடிமையியல், குற்றவியல் மற்றும் நிரூபிப்பு வழக்குகளில் அதிகார வரம்பை செயல்படுத்தியது. மேலும் குற்ற சட்டங்கள் நிர்வகிக்க அமைதிக்கான நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு சாட்சியங்களை விசாரணை செய்யவும் தொடக்கநிலை விசாரணைகள் செய்யவும் வழக்குகள் நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டன. அப்போ வழக்குகள் நீதிமன்றம்னு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த நீதிமன்றம் எதுக்கு? சாட்சிகளை விசாரணை செய்வதற்கும் அப்புறம் தொடக்கநிலை விசாரணைகள் செய்யவும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க, இது ஒரு ஹிஸ்டரி ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபர்மேஷன். எனினும் சித்தியாகுப் எனும் முகலாய கடற்படை தளபதியின் படையெடுப்பு 1690ஆம் ஆண்டு பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்பட காரணமாகியது. இதெல்லாம் ஃபேக்ட். 1690 பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் யாரு? சித்தி யாகுப் அப்படிங்கிற முகலாய கடற்படை தளபதியோடைய படையெடுப்பு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பம்பாய் பற்றியே வருது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1718ஆம் ஆண்டு மீண்டும் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் புதுப்பிக்கப்பட்டது. இது கலைஞ்சிருச்சு, பம்பாய் நீதிமன்றம் கலைஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் 1718 நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த நீதிமன்றம் குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்கு விவகாரங்கள் மீதான விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்டதா இருந்துச்சு. இந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை கூடினாலும் துரிதமான விசாரணைக்கும் பாகுபாடற்ற தீர்ப்புகளுக்கும் புகழ் பெற்றதாக கருதப்படுகிறது. பாருங்க, வாரத்திற்கு ஒரு முறை தான் கொடுது, ஆனா விசாரணைகள்லாம் வேகமா இருந்திருக்கு, பாகுபாடற்ற தீர்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு என்னது, பம்பாய் நீதிமன்றத்தை பத்தி, பம்பாயில நீதித்துறை அமைப்பு எப்படி இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பம்பாயின் நீதி நிர்வாகத்தை பொறுத்தவரை பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த வழிவகுத்த சட்டம் 1668ஆம் ஆண்டு சாசன சட்டம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1672ஆம் ஆண்டு பிரகடனம் ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் என்ன பண்ணியிருக்குன்னா அறிமுகப்படுத்தியிருக்கு. அடுத்தது புதிய மத்திய நீதிமன்றத்தை நிறுவியிருக்கு. அப்போது அங்கே ஆங்கில சட்டத்தின் பயன்பாடு இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களுக்கு பொருந்தக்கூடியதாக தான் இருந்திருக்கு. இந்த நீதிமன்றம் பார்த்திங்கன்னா குடிமையியல், குற்றவியல், நிரூபிப்பு வழக்குகளில் அதிகார வரம்பை செயற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அமைதிக்கான நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது குற்ற சட்டங்களை நிர்வகிப்பதற்காக, அந்த சட்டங்களை நிர்வகிக்கணும்ல, அதுக்காக அமைதிக்கான நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்சியங்களை விசாரணை செய்வதற்கும் தொடக்கநிலை விசாரணைகள் செய்வதற்கும் வழக்குகள் நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்தது 1690ஆம் ஆண்டு பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்படுவதற்கு எது காரணமா இருந்துச்சுன்னா சித்தி யாகுப் எனும் முகலாய கடற்படை தளபதியோட படையெடுப்பு காரணமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் அது கலைக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் 1718 நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதற்கும் குடிமையியல், குற்றவியல் வழக்கு விவகாரங்கள் அதன் மீது விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நீதிமன்றம் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை கூடினாலும் துரிதமான விசாரணைக்கும் பாகுபாடற்ற தீர்ப்புகளுக்கும் புகழ் பெற்றதாக இது கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாகாணத்தை பொறுத்தவரை ஆளுநருக்கும் அவருடைய ஆட்சிக்குழுவுக்கும் நீதித்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இப்போ நம்ம சென்னை பார்த்துட்டோம், மெட்ராஸ் பார்த்துட்டோம், பம்பாய் பார்த்துட்டோமா. இப்போ கல்கத்தா மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயும் ஆளுநருக்கும் அவருடைய ஆட்சிக்குழுவுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, நீதித்துறை அதிகாரங்களை கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, குடிமையியல் மற்றும் குற்றவியல் விவகாரங்களை பொறுத்தவரை கிழக்கிந்திய கம்பெனியானது ஏற்கனவே வழக்கத்தில் இருந்த முகலாய நீதித்துறை நிர்வாக முறையை பின்பற்றியது. அப்போ குடிமையியல் குற்றவியல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இங்கே முன்னாடியே வழக்கத்தில் இருந்த முகலாய நீதித்துறை நிர்வாக முறை இருக்குள்ள இடைக்காலத்தில் அவங்க என்ன பின்பற்றினாங்களோ அதையும் பின்பற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், ஆங்கிலேய மாவட்ட ஆட்சியரால் 3ஆம் நடுவர் தீர்ப்பாயத்திற்கு பரிந்துரைக்கப்படும். பாருங்க, இந்த இடத்துல கல்கத்தா நீதித்துறை நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பாஜ்தாரி நீதிமன்றம் தலைமை ஏற்று நடத்தியது. இதெல்லாம் ஃபேக்ட் மாதிரி இருக்குல்ல, பார்த்தீங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, லைட்டாக ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா மெமரி ஆயிரும். ஏன்னா இதை டேரெக்டாக உங்களுக்கு கொஷின் கேட்குறக்கு டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா, இந்த டாப்பிக்லேருந்து கேட்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன்னா இது நம்ம ஸ்கூல் புக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறங்காட்டி தான் நம்ம இவ்வளோ பார்க்குறோம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஸ்கூல் புக் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அதில் வரக்கூடியது இந்த டாப்பிக்லாம் இதிலேருந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேக்டாக தான் கேட்பாங்க, இதில் பெருசாக ஸ்டேட்மெண்ட்டாலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. அப்போ கல்கத்தா நீதித்துறை நிர்வாகத்தில் யார் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர். மேலும் அந்த அவருடைய அலுவலகம் பார்த்தீங்க அப்படின்னா குடிமையியல், குற்றவியல் மற்றும் வருவாய் வழக்குகளை விசாரிக்கும் அலுவலகமாகவும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவலகமாகவும் செயல்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இதே போல் சாசன சட்டம் 1687 மദ്രാஸ் மாகாணத்தில் பயன்படுத்தப்பட்டது. இதே மாதிரி தான் சாசன சட்டம் 1687 நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இதே மாதிரி அங்கேயும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்கள், இந்த கல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கும் அவருடைய ஆட்சிக்குழுவுக்கும் தான் நீதித்துறை அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முகலாய நீதித்துறை நிர்வாக முறையை தான் பின்பற்றியிருக்கிறாங்க. குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்க பஜ்தாரி நீதிமன்றம் தலைமையேற்று நடத்தியது. கல்கத்தா நீதித்துறை நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாசன சட்டம் 1687 மദ്രാஸ் மாகாணத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. 1726ஆம் ஆண்டு சாசன சட்டம் 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களே அமைத்தது. ரொம்ப முக்கியமானது. 3 மாகாணங்கள்லையும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றம் எந்த சாசன சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1726ஆம் ஆண்டு சாசன சட்டம். அடுத்தது பாருங்க, 1753ஆம் சாசன சட்டம் 1726ஆம் சாசனத்தில் நீதி தொடர்பான பகுதிகளை சீர்திருத்தம் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப 1726ஆம் ஆண்டு சாசன சட்டம் இருக்குல்ல, அந்த சாசன சட்டத்தை 1753ஆம் சாசன சட்டம் என்ன சொல்லுச்சு, சீர்திருத்தம் செஞ்சிருக்குது. நீதி தொடர்பான பகுதிகளை என்ன பண்ணியிருக்குன்னா சீர்திருத்தம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1753ஆம் ஆண்டு சாசன சட்டம் சீர்திருத்தம் பண்ணது மட்டும் அல்லாமல் 5 நீதிமன்றங்களை நிறுவியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன 5 நீதிமன்றம்? கோரிக்கைகள் நீதிமன்றம், மேயர் நீதிமன்றம், குடியரசுத் தலைவர் நீதிமன்றம், ஆட்சிக்குழு கொன்ற நீதிமன்றம் மற்றும் அரசர் தலைமையிலான நீதிமன்றம் அப்படின்னு இந்த 5 நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு வழிகோலிய சாசன சட்டம் 1753ஆம் ஆண்டு சாசன சட்டம். இந்த சட்டம் தான் 1726ஆம் ஆண்டு சாசன சட்டத்தில் நீதி தொடர்பான பகுதிகளை என்ன பண்ணியிருக்கு, சீர்திருத்தம் பண்ணியிருக்குது. இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் பேராகிராஃபாக படிக்காமல் இப்படி பாயிண்ட்டை பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இந்திய நீதித்துறையின் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க பரிணாம வளர்ச்சி என்னன்னா 1772ஆம் ஆண்டு வாரன் ஹேஸ்டிங்ஸோடைய திட்டம்.
வேரன் ஹேஸ்டிங்ஸ் திட்டம் அப்படின்னா 1772. இது அப்படிங்கிறது நீதித்துறையின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இந்த திட்டம், இவருடைய திட்டம் பார்த்திங்கன்னா நீதித்துறை நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதாக தான் இருந்தது. இவர் என்ன பண்ணுறாருன்னா 1780ஆம் ஆண்டுகளில் அவர் மாகாண நீதிமன்றங்களை என்ன பண்ணுறாரு, சீரமைக்கிறார். அப்போ இவர் வேரன் ஹேஸ்டிங்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். 1780ஆம் ஆண்டுகளில் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தவர் யாருங்க, வேரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்தது காலனி ஆட்சி காலத்தில் நீதித்துறையில் ஏற்பட்ட மிக முதன்மையான மேம்பாடு என்பது என்ன அப்படின்னா உள்ளூர் சட்டங்களை தொகுத்தது தான். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதலாவது கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்த வேரன் ஹேஸ்டிங்ஸ் இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் வேரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்தது யாருன்னா காரன்வாலிஸ். கார்ன்வாலிஸ் இருக்கிற லார்டு கார்ன்வாலிஸ், அவர் தொகுத்த சட்ட தொகுப்பு மற்றொரு முதன்மையான பங்களிப்பு. ஃபர்ஸ்ட் வேரன் ஹேஸ்டிங்ஸ், அடுத்த பங்களிப்பு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ். அதை போலவே இஸ்லாமிய சட்டங்களும் தொகுக்கப்பட்டு நீதிமன்றங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேரன் ஹேஸ்டிங்ஸ் திட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. 1772 இவருடைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீதித்துறை நிர்வாகம் ஒழுங்குபடுத்துவதாக இந்த திட்டம் இருந்தது. மாகாண நீதிமன்றங்களை இவர் சீரமைக்கிறாரு. இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறாரு. இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ். அதை போலவே இஸ்லாமிய சட்டங்களும் தொகுக்கப்பட்டு நீதிமன்றங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நமக்கு தெரியும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இந்த ஒழுங்குமுறை சட்டம் கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது. ஞாபகம் இருக்குங்களா? 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே தான் நமக்கு கல்கத்தாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1774 சுப்ரீம் கோர்ட் அமைக்கப்பட்டிருக்கோம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சாசன சட்டம் அடுத்து இதுக்கப்புறம் வந்திருக்கும் சாசன சட்டம். அந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உச்ச நீதிமன்றம் முன்னாடி கல்கத்தாவில் 1773 படி அமைச்சு 1774 அமைச்சிருப்பாங்கல்ல. அப்போ 1770ஆம் ஆண்டு சாசன சட்டம் உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரம்புகளை என்ன பண்ணுது அப்படின்னா விரிவாக்கம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எனினும் மദ്രാஸ், பம்பாய் உச்ச நீதிமன்றங்கள் உடனடியாக நிறுவப்படவில்லை. மദ്രാஸ், பம்பாய் உச்ச நீதிமன்றங்கள் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே தான் கல்கத்தாவில் தான் உச்ச நீதிமன்றம் இது பண்ணுறாங்க 1774. அப்புறம் அதுக்கப்புறம் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அந்த உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பு என்ன பண்ணியிருப்பாங்க, விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் எனினும் மദ്രാஸ், பம்பாயில் உச்ச நீதிமன்றங்கள் உடனடியாக நிறுவப்படலை. அப்போ எப்போ நிறுவனாங்க மദ്രാஸ்லேயும் பம்பாயிலையும்? இங்கே பாருங்கள், நாம் உச்ச நீதிமன்றத்தை பற்றி தான் பார்க்குறோம், கல்கத்தா உயர் நீதிமன்றப்போ பார்க்கல. அது 1861 தான் இது பண்ணியிருப்பாங்க. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போதைக்கு கல்கத்தாவில் என்ன இது பண்ணியிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்தை நிறுவியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 1801 மദ്രാஸில் உச்ச நீதிமன்றம் நிறுவறாங்க. 1824 பம்பாயில் உச்ச நீதிமன்றம் நிறுவறாங்க. அப்போ 1774 கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கிடையாது, உச்ச நீதிமன்றம். 1801 மദ്രാஸில் உச்ச நீதிமன்றம். 1824 பம்பாயில் உச்ச நீதிமன்றம் நிறுவறாங்க. இந்த 3 ஃபேக்டர் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 1793ஆம் ஆண்டில் காரன்வாலிஸ் பிரபு சட்ட விதிகள் தொகுப்பு ஒன்றினை தயாரித்தார். நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? வேரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு அப்புறம் அந்த சட்ட விதிகள் தொகுப்பை காரன்வாலிஸ் பிரபு உருவாக்குறாரு. அவர் எப்போ 1793ஆம் ஆண்டில் உருவாக்குறாரு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். என புகழ் பெற்றது. அது குடிமை மற்றும் குற்றவியல் என 2 விசாரணை முறைகளையும் கையாளுவதாக இருந்திருக்கு. ரெண்டையுமே பிரித்து அதை ரெண்டையும் விசாரணை முறைகளை கையாளுவதாக இது இருந்திருக்கு. அவர் குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ குடிமையியல் நீதிமன்றங்களை காரன்வாலிஸ் பிரபு அங்கீகரிச்சிருக்கிறாரு. அவர் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீதிமன்ற கட்டணங்களை அவர் ஒழிச்சிருக்காரு. மேலும் குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நீதிமன்ற கட்டணங்களை ஒழிச்சிருக்காரு, குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அப்போ காரன்வாலிஸ் பிரபு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த சட்ட விதிகள் தொகுப்பை தயாரிக்கிறாரு. குடிமை மற்றும் குற்றவியல் என 2 விசாரணை முறைகளையும் கையாளுவதாக அந்த சட்ட தொகுப்பு இருந்திருக்கு. குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரிச்சிருக்கிறாரு, நீதிமன்ற கட்டணங்களை ஒழிச்சிருக்கிறாரு, குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்தது பாருங்க,
அடுத்தது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக 1807 பதவியேற்ற மின்டோ பிரபு பல்வேறு நீதிமன்றங்களின் அதிகாரங்களையும் அதிகார வரம்பினையும் என்ன பண்ணியிருக்காரு, அதிகரிச்சிருக்காரு. இவரை பற்றி அவ்வளோதான். 1807 வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாக மின்டோ பிரபு வராரு. அவர் பல்வேறு நீதிமன்றங்களின் அதிகாரங்களையும் அதிகார வரம்பினையும் என்ன பண்ணுறாங்க, அதிகரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 1813 ஹேஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்படுவார். அப்போ அவர் நாட்டின் குடிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நிர்வாகத்தில் மறுபடியும் இந்த டைமில் 1817 ஒரு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கும் பொழுது பல சீர்திருத்தங்களை அவர் பண்ணியிருக்காங்க. நீதி நிர்வாகத்தில் நிலவும் சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி எடுக்கப்பட்டது. சிவப்பு நாடா முறைனா இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த செயல் நடப்பதற்கு ரொம்ப தாமதமாகும், ஃபைல்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அது செயல்படுவதற்கு இதெல்லாம் பண்ணால் தான் இதை பண்ண முடியும். இப்போ ஏதோ ஒன்று நல்லது பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும், அதை பண்ணுறதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா அதுதான் சிவப்பு நாடா முறைன்னு சொல்லுவாங்க. அப்போது அது நடக்கிறதுக்கு தாமதமாகும்ல. இப்போ நமக்கே ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், நம்ம போய் இது பண்ணுறோம், அப்போ அதில் நிறையா ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு நமக்கு தாமதமாகும். அப்போ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த நீதி நிர்வாகத்தில் அந்த சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி எடுக்கப்பட்டது யாருடைய பீரியடில், வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அப்போ 1813 லார்டு ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்களா, 1813. இதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து யார் கவர்னர் ஜெனரலாக பதவி ஏற்கிறாங்கன்னா பென்டிங் பிரபு. இவர் இந்தியாவின் நீதித்துறை நிர்வாகத்தை மறுசீரமைப்பு மற்றும் தொகுக்கும் பணியை செய்தார். எல்லாருமே சீரமைப்பு தான் பண்ணியிருக்காங்க. அவர் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா பென்டிங் பிரபு. அப்போ மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அந்த அங்கே செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல, அதை எங்கே மாற்றிடுறாங்கன்னா அப்பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றார். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு அந்த பணிகளை என்ன பண்ணுறாரு, மாற்றிடுறாரு. அடுத்து பாருங்கள், 1834 to 1861 காலகட்டத்தில் இங்கிலாந்து மன்னர் நீதிமன்றமும் இந்தியாவில் கம்பெனி நீதிமன்றமும் எப்படி ஆயிடுச்சு, தனித்தனி அதிகார வரம்புகளை கொண்ட இரட்டை நீதி அமைப்பை உருவாக்கி இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த இங்கிலாந்து கீழே இந்தியாவில் அந்த நீதித்துறை இருந்துச்சா, இப்போ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மன்னர் நீதிமன்றமும் இந்தியாவில் கம்பெனி நீதிமன்றம், அதாவது பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அவங்க இங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க, நீதி நிர்வாகத்தை பார்த்துட்ருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் தனித்தனி அதிகார வரம்புகளை கொண்ட இரட்டை நீதி அமைப்பாக இது உருவாகிருச்சு இந்த காலகட்டத்தில். அடுத்து பாருங்க, இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் 1861 கல்கத்தா, மத்ராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது. இது உச்சநீதிமன்ற முறை ஒழிப்புக்கு இட்டு சென்றது. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு கல்கட்டாவில், மத்ராஸில், பம்பாயில் உங்களுக்கு என்ன இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது. இப்போ 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த 3 நகரங்களுக்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை அமைக்கிறதுக்கு வழிவகுச்சது. அப்போ 1861 தான் கல்கத்தா, மத்ராஸ், பம்பாயில் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை நிறுவுறாங்க. இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் இருந்துச்சு. அப்போ ஒரு நகரத்துக்கும் உயர்நீதிமன்றத்தை நிறுவனதுனால உச்சநீதிமன்ற முறை ஒழிப்புக்கு அது இட்டு சென்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இதுவே இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் தோன்றுவதற்கான வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்தியாவில் உயர்நீதிமன்றம் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸில் ஃபஸ்ட்டு 1861 உருவாகுது. அது உச்சநீதிமன்ற முறை ஒழிப்புக்கு இட்டு செல்லுது. அடுத்தது பாருங்க, பின்னர் இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்திய உயர்நீதிமன்றங்களின் தன்மை அதிகார வரம்பில் குறிப்பிடத்தக்க மாறுதல்களை செஞ்சிருக்கு. அப்போ அந்த உயர்நீதிமன்றங்களுக்கான அந்த அதிகார வரம்பு இருக்குல்ல, அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம், முக்கியமான சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கு. எந்த சட்டம்? இந்திய அரசாங்க சட்டம் 1935.
இந்திய விடுதலை அடைஞ்சு அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலம்னா 1950. அந்த காலகட்டத்தில் பஞ்சாப், அசாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவாங்கூர், மைசூர், ஜம்மு காஷ்மீர் என 7 உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் பின்னர் பிற உயர் நீதிமன்றங்கள் பின்னாடி உருவாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்தியா அரசமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏற்கனவே இயங்கிய உயர் நீதிமன்றங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மாநிலத்துக்கும் உங்களுக்கு உயர் நீதிமன்றம் வந்துருச்சு பாருங்க. மேலும் அனைத்து மாநிலங்களும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளும் யூனியன் டெரிட்டரிஸில் உயர்நீதிமன்றம் பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலம் அல்லது 2-3 பகுதிகள் இணைத்து ஒரு உயர் நீதிமன்றங்களை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அதாவது அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலத்தில் சில உயர் நீதிமன்றங்கள் சில பகுதிகள் இருந்திருக்கு. நம்ம அரசமைப்பு ஏற்க நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருந்த உயர் நீதிமன்றங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நீதிமன்றமோ இல்லை 2 மாநிலங்களுக்கான ஒரு பொதுவான நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி உயர் நீதிமன்றங்கள் உருவாக்குவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, 1976ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் உயர் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தினை கொண்டு வந்திருக்கு. அப்போ 1976ஆம் ஆண்டு 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இவ்வாறாக தொடக்க காலத்தில் கல்கத்தா, சென்னை, பம்பாய் என 3 உயர் நீதிமன்றங்களே அன்னைக்கு இருந்திருக்கு. அப்புறம் தான் படிப்படியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுதந்திரத்திற்கு முன் இருந்த சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளில் மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்றங்கள் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பிலும் பெயரளவில் மாற்றங்களை கொண்டு வந்தன. அப்போ சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்த சட்டங்கள், ஒழுங்குமுறை விதிகளில் அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றத்துடைய அமைப்புலேயும் சரி, அதிகார வரம்புலையும் சரி, அதுக்கப்புறம் மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? முன்னாடி இருந்தது அப்படியே இருக்குது, பெயரளவில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் அவற்றின் சுதந்திரத்தன்மை, பாகுபாடற்ற தன்மை போன்றவை உறுதி செய்யப்பட்டு, அப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தன்மை இல்லை, பாகுபாட்டோட தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எவால்வ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? இப்போ நமக்கு சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை இருக்குது. அப்போ அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துச்சு, முன்னாடி எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் ஒரு பாயிண்ட்டாக நமக்கு சொல்லிகிட்டே வராங்க. அடுத்தது பாருங்க, அரசமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்த பின்பே உயர் நீதிமன்றங்களின் நிலையானது இன்னும் நல்ல வலிமையடைந்தது. முன்னாடியே 1861 பார்த்தீங்கன்னா கல்கத்தா, பம்பாய், மദ്രാஸில் உயர்நீதிமன்றங்களாக வந்துருச்சு. ஆனால் அரசமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உயர்நீதிமன்றத்துடைய நிலையே வலிமை அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. மேலும் குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளின் அசல் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ற நிலையை கடந்து அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் அரசமைப்பு குறித்து விளக்கமளிக்கும் அதிகாரம் கொண்டதாகவும் வலுவடைந்தது. மேலும் குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளின் அசல் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படிங்கிற நிலையை கடந்து அரசமைப்பின் பாதுகாவலனாகவும் அரசமைப்பு குறித்த விளக்கமளிக்கும் அதிகாரம் கொண்டதாகவும் வலுவடைந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது, நமக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறோம், நீதிமன்றங்கள் அரசமைப்புடைய பாதுகாவலனாக இருக்குது, அரசமைப்பை குறித்து விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த வலு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்துருச்சு. இந்த மாதிரி நிலையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு அரசமைப்புடைய பாதுகாவலனாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திய உச்ச நீதிமன்றம் பொறுத்தவரை இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஒரு மைல்கல் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பீரியடில் தான் 1937 தான் நமக்கு ஃபெடரல் கோர்ட், கூட்டாட்சி நீதிமன்றத்தை அமைச்சிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய நாடு ஒரு கூட்டாட்சி கொண்ட நாடு. அப்போ கூட்டாட்சி நாடு, அது ஃபெடரல் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு 1937 நிறுவியிருப்பாங்க. அதனால தான் இந்த சட்டத்தை மைல்கல் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்திய அரசாங்கத்தின் அமைப்பை மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி இந்த சட்டம். அந்த சட்டத்தில் நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்தோம், என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஒற்றையாட்சி முறையிலிருந்து கூட்டாட்சி முறைக்கு மாறிக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஒரு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தேவைப்பட்டது.
ஓகேங்களா. நம்ம அந்த டைமில் தான், ஏன்னா அந்த டைமில் தானே ஒற்றையாட்சி தன்மையிலிருந்து ஒரு கூட்டாட்சி, மாகாணத்துக்கு தனியாக ஒரு மாகாணமும் மத்திய அளவும் பிரித்தாங்க, அந்த ஃபங்க்ஷனில் பிரித்தாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல நம்ம கூட்டாட்சி நோக்கி போயிட்டுருக்குறோம். எல்லோரும் இந்திய அரசாங்க சட்டம் 1935 எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துருந்தால் இப்போ எடுத்து திருப்பி படிங்க. இதுதான் ரிவிஷன், புரிஞ்சுதுங்களா. இப்போ நம்ம இதில் முன்னாடி பார்த்ததில் ஒழுங்குமுறை சட்டம் பற்றி பார்த்தோமா, அப்போ ஒழுங்குமுறை சட்டத்தை எடுத்து நீங்கள் சொல்லி பார்க்கணும், அதில் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் நம்ம படித்தோன்னு பார்க்கணும். அப்படி மறந்துருந்ததுன்னா நம்ம திருப்பி எடுத்து பார்க்கணும். அதுதான் ரிவிஷன். அப்படி தான் நீங்கள் ஒரு சப்ஜெக்டையும் பார்க்கணும். அப்போ இந்த 1935 ஆக்டு அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தேவைப்பட்டது. எனவே இது தொடர்பாக ஒரு சட்டத்தில் விதி சேர்க்கப்பட்டது. என்னது? அதன்படி 1937ஆம் ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஃபெடரல் கோர்ட் வந்து 1937 தொடங்கியிருப்பாங்க. இந்த நீதிமன்றம் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை நீதிபதியும் மற்றும் மற்ற 6 நீதிபதிகளையும் இது கொண்டு, இப்போ ஃபஸ்ட்டு 7, ஓகேங்களா. இது வந்து கூட்டாட்சி நீதிமன்றம், ஃபெடரல் கோர்ட்டு. ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக இந்த சுப்ரீம் கோர்ட் நம்ம பார்த்தோம்ல, அது கிடையாது, ஃபெடரல் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 28 உருவாக்கியிருப்பாங்க. இந்த நீதிமன்றம் அதை பார்த்துட்டோம், ஒரு தலைமை நீதிபதியும் ஒரு 6 நீதிபதிகளையும் கொண்டிருந்தது. 1950ஆம் ஆண்டு தான் இந்த நீதிமன்றம், இந்த ஃபெடரல் கோர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் இருக்குல்ல, அதுதான் 1950 இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் ஆனது. அந்த இடைப்பட்ட அந்த 12 ஆண்டுகள் எனும் குறுகிய காலத்தில் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு அழியாத விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. தேசிய அதிகார வரம்பு கொண்ட முதல் நீதிமன்றமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தை சொல்கிறாங்க. அதனால தான் இந்திய அரசாங்க சட்டம் 1935 ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றத்தில் இருந்து தான் அதன் நீதிபதிகள் சுதந்திரம், நேர்மை, பாகுபாடற்ற விசாரணை அப்படிங்கிற மரபை பெற்றாங்க. ஏன்னா 1937 ஃபெடரல் கோர்ட் அமைக்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கப்புறம் 1950 தான் உச்சநீதிமன்றம், இதுதான் உச்சநீதிமன்றமாக இருக்குது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கூட்டாட்சி சார்ந்த நீதிமன்றம் நிறைய விஷயங்கள் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இதிலிருந்து தான், இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்திலிருந்து தான் நீதிபதிகள் சுதந்திரம், நேர்மை, பாகுபாடற்ற விசாரணை அப்படிங்கிற மரபை பெற்றெடுத்திருக்காங்க. இந்த சட்டத்தில் இருந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மேலும் 1726 மற்றும் 1883 ஆண்டுகளுக்கிடையே பிரபுக்களின் நீதிமன்ற மேலவை ஆற்றிய பங்கு குறித்தும் இங்கு சிறப்பாக குறிப்பிட வேண்டியது தேவையாகிறது. இது இந்திய நீதித்துறை முறைக்கு இன்றியமையாத அளவிற்கு பங்களிச்சிருக்கு. இன்றளவும் நீதிமன்றங்களின் ஒளிவிளக்காக உள்ள அடிப்படையான இந்திய சட்ட கோட்பாடுகளை வகுத்து கொடுத்தது இதுதான். இந்த 1726 மற்றும் இந்த காலத்தில் 1883 இதுக்கு இடையில வந்து நிறைய சாசன சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு சாசன சட்டங்களில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு, ஒன்று பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றளவும் நீதிமன்றங்களின் ஒளிவிளக்காக உள்ள அடிப்படையான இந்திய சட்ட கோட்பாடுகளை இதுதான் வகுத்து கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சாசன சட்டங்கள், ஏன்னா அதிலிருந்து நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோம், அதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்திய சுதந்திர சட்டம் 1947ஆம் ஆண்டு மூலம் அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா. அப்போ தான் வந்து என்னாச்சுன்னா நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டது. அப்போ இந்தியாவில் தனித்த சுதந்திரமான நீதித்துறை அமைப்பு நிறுவுவதன் தேவையை ஏற்படுத்தியது. அப்போ அது வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சு, நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம்ல, அப்போ நமக்கு ஒரு சுதந்திரமான தனித்த நீதித்துறை நமக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த நோக்கத்துடன் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே 1937 ஃபெடரல் கோர்ட் அமைச்சிருக்காங்கல்ல, அதனுடைய இந்த நோக்கத்துடன் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு விரிவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு, இதையொட்டி பிரபுக்கள் நீதிமன்ற மேலவை ஒழிக்கப்பட்டுச்சு. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் 1949 இயற்றப்பட்டது. இதன்படி இந்திய கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் நாட்டின் உயர்ந்தபட்ச நீதி அதிகார வரம்பு கொண்டதாக வலுவடைந்தது. அப்போது 1937 கொண்டு வரும்போது, அந்த ஃபெடரல் கோர்ட் கொண்டு வரும்போது கம்மியான பவர் தான் அதுக்கு இருக்கும். நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபெடரல் கோர்ட்டுடைய அந்த அதிகார வரம்பை என்ன பண்ணுறாங்க, விரிவாக்கம் பண்ணுறாங்க, அதனுடைய அதிகார வரம்பு வலுவடையப்படுது. புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது,
ஜனவரி 26, 1950 நம்முடைய அரசமைப்பு நடைமுறைக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அரசமைப்பு உறுப்பு 124 என்ன சொல்லும், இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செஞ்சுருக்கும். அப்போ அரசமைப்பில் நமக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 124. இதுதான் கண்டிப்பாக ஒரு உச்ச நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவ்வாறு மெதுவாகவும் சீராகவும் படிப்படியாகவும் இந்திய நீதி அமைப்பு பரிணாமம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு சின்ன இது பாருங்க. இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை உணர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1921 உணர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஹரி சிங் கோர் அப்படிங்கிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி எப்படி இருக்குன்னா நமக்கு கோர்ட் இருந்துச்சு, இப்போ ஃபெடரல் கோர்ட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நமக்கு என்னென்னா அப்பீல் பண்ணணும், மேல்முறையீடு பண்ணணும். இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா மேல்முறையீடு பண்ணோம், நம்ம எங்கே போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோமா, அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஃபெடரல் கோர்ட் இருக்குன்னா அப்பீல் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் எங்கே போகணும்னா ப்ரைவி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும். இது பிரிட்டிஷுடையது, அங்கே தான் அப்பீலுக்கு போக முடியும். அப்போ தான் சார் ஹரி பாருங்க, இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக தனியாக ஒரு கோர்ட்டுக்கு போகாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றம் வேணும் அப்படின்னு உணர்ந்து சொன்னவர் 1921 யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஹரி சிங் கோர் அப்படிங்கிறவர் தான். புரிஞ்சுதுங்களா. இது ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இது எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போது இப்போ நமக்கு உச்சநீதிமன்றம் இருக்குது. ஜனவரி 28, 1950 என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் புது தில்லியில் தோற்றுவிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இதுதான் இடைக்கால, இதாவது இந்த காலத்தில். நவீன காலத்தில் எப்படி நீதித்துறை இது பார்த்தோம். கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டமாக முன்னாடி இருந்து பாருங்கள், ஒரு லைட்டாக நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இதில் எப்படி பார்த்தோம், ஃபஸ்ட்டு மெட்ராஸில் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கணும். மெட்ராஸ் நீதிமன்றம், மெட்ராஸ் நீதித்துறைன்னு போட்டு அதில் என்னென்ன சட்டம் வருது, 1683 ஆண்டு சாசன சட்டம், இன்னொன்று 1687 ஆண்டு சாசன சட்டம், அது ரெண்டும் அது வருமா. ஃபஸ்ட் இங்கேருந்து வாங்க, 1661 ஆண்டு சாசன சட்டம், அது பார்த்துட்டு அது என்ன சொல்லுது. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ்ன்னு போட்டு 1661 ஆண்டு சாசன சட்டம், ஆளுநர் மற்றும் தனிக்குழு, ஒரு குழு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசன்டினா வழக்கு 1665 நடந்திருக்கு. 1678 ஸ்ட்ரெயின்ஸ்டாம் மாஸ்டர் ஆளுநராக இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன மறுசீரமைப்பு நடந்திருக்குது. ஆங்கிலம் நீதிமன்ற மொழியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1683 ஆண்டு சாசன சட்டம், அந்த கடற்படை நீதிமன்றம், அவ்வளோதான். அடுத்தது 1687 ஆண்டு சாசன சட்டம், மெட்ராஸ் மாநகராட்சி அமைப்பிற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் கொடுத்தது. அப்போ தான் மேயர் நீதிமன்றத்தை இணைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 1661, 1683, 1687. அப்போ அந்த சாசன சட்டங்கள் 4 சாசன சட்டங்கள் வந்துச்சா, அந்த 4 சாசன சட்டங்களை போட்டு பக்கத்தில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் எடுத்துக்கணும், ஆளுநர் மற்றும் குழு, கடற்படை நீதிமன்றம். அப்புறம் மேயர் நீதிமன்றம் 1687 போட்டு மேயர் நீதிமன்றம் அப்படின்னு போட்டால் போதுமானது தான். அப்போ ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம்ல, ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பம்பாய் நீதி நிர்வாகம்னு போட்டுட்டு 1668 ஆண்டு சாசன சட்டம், 1670 ஆண்டு பிரகடனம் என்ன சொல்லுது, 72 ஆண்டு பிரகடனம் என்ன சொல்லுதுன்னு ஒரு வேர்டில் மட்டும் எழுதணும், புதிய மத்திய நீதிமன்றம். அடுத்தது பார்த்திங்கன்னா அமைதிக்கான நீதிபதிகள் நியமனம் செஞ்சுருக்காங்க, வழக்குகள் நீதிமன்றம், அதை பார்த்துக்கணும். அடுத்தது 1690 பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்படுது. யார் அதுக்கு காரணம், சித்தியாகூப். அடுத்தது 1718 புதுப்பிக்கப்படுது. அப்போ வாரத்திற்கு ஒரு முறை தான் அது கூடப்படுது, அங்கே பாகுபாடற்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கல்கத்தா மாகாணத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மெட்ராஸில் இங்கே எப்படியோ அதே மாதிரி தான், ஆளுநருக்கும் அவருடைய ஆட்சிக்குழுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இவங்க முகலாய நீதித்துறையை பின்பற்றி இருக்கிறாங்க. பாச்தாரி நீதிமன்றம், அது ஒரு வேர்டு எழுதிக்கணும். மாவட்ட ஆட்சியருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1726 ஆண்டு சாசன சட்டம், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ 3 மாகாணங்களை நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோமா, இப்போ மொத்தமாக நீதித்துறை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 1726 ஆண்டு சாசன சட்டம் பார்த்திங்கன்னா 3 மாகாணங்களில் ஒரு மேயர் நீதிமன்றங்களை அமைச்சிருக்கு. 1726 சாசனத்தில் என்ன திருத்தம் பண்ணியிருக்கு, எந்த சாசன சட்டம், 1753 ஆண்டு சாசன சட்டம்.
இந்த சாசன சட்டம் பார்த்தீங்கன்னா 5 நீதிமன்றங்களை நிறுவியிருக்கு. அது என்னென்ன நீதிமன்றம்? அடுத்தது ஹேஸ்டிங்ஸ், வேரன் ஹேஸ்டிங்ஸ் திட்டம் போட்டு 1772ன்னு போட்டுக்கணும். அவர் என்னென்னலாம் பண்ணாங்க? மாகாண நீதிமன்றங்களை சீரமைக்கிறது யார், மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் க்ளோஸ் பண்ணது யார், இப்படிங்கிறதுல பார்த்துக்கணும். வேரன் ஹேஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணம். அடுத்தது காரன்வாலிஸ். அடுத்தது கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் சுப்ரீம் கோர்ட்டை வந்து கல்கத்தாவில் அமைக்கிறதுக்கு வழிகோலுது. அப்போ கல்கத்தாவில் அமைஞ்சிச்சு. அப்போ மெட்ராஸ்லேயும் பாம்பேலேயும் எப்போ சுப்ரீம் கோர்ட் அமைஞ்சது? 1801 1824. அப்புறம் 1793 காரன்வாலிஸ் பிரபு வந்து சட்ட விதிகள் தொகுப்பை தயாரிச்சிருப்பார். அப்போ குடிமையியல் நீதிமன்றங்களை அவர் அங்கீகரிச்சிருப்பார். நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தார். குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் பண்ணார். ஓகேங்களா, இது எல்லாமே அந்த கீவேர்டை மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது மின்டோ பிரபு வராரு. அவரும் நிறைய அதிகார வரம்பையில் அதிகரிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஹேஸ்டிங்ஸ் பிரபு 1813 பல சீர்திருத்தங்களை செய்கிறாரு. சிவப்பு நாடா முறையை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பெண்டிங் வராங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடியிருக்காரு. அதை யாருக்கு கொடுத்துட்டாங்க? அந்த வேலையை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றுறாரு. ஓகேங்களா. அப்போ இங்கிலாந்து மன்னர் நீதிமன்றமும் இந்தியாவில் கம்பெனி நீதிமன்றமும் தனித்தனி அதிகார வரம்புகளை கொண்ட இரட்டை நீதி அமைப்பை இது உருவாக்கியிருக்கு. அப்புறம் உயர்நீதிமன்ற சட்டம் 1861 படி 3 நகரங்கள் கல்கத்தா, பம்பாய், மദ്രാஸில் உயர்நீதிமன்றம் நிறுவுறாங்க. இது வந்து உச்சநீதிமன்றம் ஒழிப்புக்கு இட்டு செல்லுது. அடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் 1935 ரொம்ப முக்கியமானது. நமக்கு இந்த சுதந்திரம் அடையும் பொழுது அரசமைப்பு ஏற்பட்ட காலத்தில் 7 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உயர்நீதிமன்றங்கள் மற்ற பகுதிகளிலேயும் உருவாகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ரொசீஜருக்கு அப்புறம் அன்றைக்கி எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி அரசமைப்பின் பாதுகாவலனாக உச்சநீதிமன்றம் இருக்குது. இதில் முக்கியமானது இந்திய அரசாங்க சட்டம் 1935 நமக்கு ஃபெடரல் கூட்டாட்சி நீதிமன்றத்தை அமைப்பதற்கு வழிகோலியது. அதுதான் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றமாக மாறி இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் 1726 1883 வரைக்கும் பிரபுக்களின் நீதிமன்ற மேலவை ஆற்றிய பங்கு எப்படிங்கிற என்ன பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அப்போருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்திருக்கு. ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும் ஒரு சட்டத்திலேருந்து எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சட்ட தொகுப்பு கொண்ட நமக்கு வந்து நீதித்துறை இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு. விடுதலை கிடச்சோன்னா நமக்கு ஒரு தனி நீதித்துறை வேணும், நமக்குன்னே அதிகார வரம்பு கொண்ட நீதித்துறை வேணுங்கிற அந்த தேவை உணர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பாக வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தை நிறுவனம்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் கூட்டாட்சி நீதிமன்றம் ஜனவரி 28 1950 நமக்கு உச்ச நீதிமன்றமாக மாறிடுச்சு. அடுத்தது இந்த இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் அப்படிங்கிற அந்த தேவையை உணர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஹரி சிங் கோர். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா. இதுதாங்க 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஹிண்ட்டு மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். எப்படின்னா இந்த மூணுமே ஒரே பேஜில் ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. ஒரு பேஜ் வேண்டாம், ஒரு பேப்பரில் பண்டை கால இந்தியாவில் என்ன அந்த கீவேர்டை மட்டும் நான் இது பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். பண்டை காலத்தில் எப்படி இருக்குது, ஒரு 10 பாயிண்ட் கூட வராதுங்க பண்டை காலத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா இது சென்டென்ஸாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு பெருசாக இருக்குது. அப்புறம் பண்டை காலத்தில் எப்படி இருக்குது, இடைக்காலத்தில் ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த 6 வகையான நீதிமன்றங்கள், அந்த 6 வகையான நீதிமன்றங்கள் என்ன பண்ணுது? சுல்தான், அதுக்கு பேர், அவ்வளோதான். இடைக்காலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் கொஞ்சம் வரும். பெண்டிங் பிரபு, காரன்வாலிஸ். ஃபஸ்ட்டு கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ், அந்த 3லேயும் எப்படி இருந்துச்சு நீதித்துறை. அப்புறம் அந்த 3க்கு எப்போ உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க. அப்புறம் ஹேஸ்டிங்ஸ் பிரபு அவங்களாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து உயர்நீதிமன்றம் எப்போ அமைக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் அமைச்சதுக்கப்புறம் எப்படி அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது செயல்பாடுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு விடுதலை அடைஞ்சிரும். விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு நீதித்துறை தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. அப்போ இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவுவதற்கு அந்த நீதிமன்றம் தான் வந்து நமக்கு வழிகோலியதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மைல்கல் சட்டம். இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஒரு மைல்கல் சட்டம் சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறது அவ்வளோதான். அது ஏங்கிறதுலாம் நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை, நம்ம மனசில் புரிஞ்சிருப்போம். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சு வீடியோ பார்க்குறக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி லைட்டாக நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இதை பார்த்துட்டு லைட்டாக புக்கை எடுங்க, இல்லைன்னா இந்த நோட்ஸ் நம்ம அனுப்பிச்சிருப்போம்ல அதை எடுங்க. அதை எடுத்துகிட்டு இப்படி பாயிண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் அப்படி பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு போர் அடிக்கும். இப்படி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுதி மட்டும் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு மெமரி பண்ணிவிட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்பொழுது அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்களா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வாங்க, இது ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போவே நீங்கள் நான் மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இன்னி வரக்கூடியது நம்ம 4 வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கணும், எல்லா வீடியோவுமே பார்க்கணும். படிக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக பார்த்தாக வேண்டியது இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.